In the name of our Lord and Savior Jesus Christ, we invite all of you for this online Sunday morning service of Echo Physical Churches. Thank you for being with us, and we are going to pray. Let us pray. हम करेंगे मड़ी नाम जपिकलाम. हम सब आंखें बंद करके एक छोटी सी प्रार्थना करेंगे. Loving Father, we come to you in the sweet name of our Lord and Savior Jesus Christ this morning. அன்பின் ஆண்டவரே, இந்த நல்ல காலவேளைக்காக நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். இந்த நல்ல தருணத்தை கொடுத்த தயவுகளுக்காக ஸ்தோத்திரம். हमारे प्रिय प्रभु, आपने इस तरुण को हमें दिए हैं, इसलिए धन्यवाद देते हैं. Thank you so much for coming here to bless us. இந்த காலையிலும் கூட கர்த்தாவே நீர் இறங்கி வந்ததுக்காக நன்றிகள் செலுத்துகிறோம். அது மட்டும் இல்லாமல் எங்களை ஆசீர்வதிக்கிறீரே, ஆசீர்வதித்த தயவுகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். प्रभु, आपने इस सुबह हमारे पास आपने नीचे आए हैं, इसलिए आपको वंदना करते हैं. We ask you to be with us till the end of the service and bless all our songs and messages. ஆண்டவரே, இந்த ஆராதனை முழுதிலுமா நீர் எங்கள் மத்தியில் இருப்பீராக. பாட வேலை, ஆராதனை வேலை, செய்தி நிலையிலும் கூட நீர் எங்கள் மத்தியில் இருப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். Keep all of us under your control and bless all the people, those who are watching this service. இந்த ஆராதனை பார்க்கிற யாவரும் கர்த்தாவே நீர் ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி ஜெபிக்கிறோம். प्रभु, इस आराधना को जो भी देख रहे हैं, प्रभु सबको आप आशीर्वाद से भर दे. We ask you all these things in the name of Jesus Christ. இவ்வுலகத்தையும் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. हम ये सब यीशु मसीह के नाम से मांगते हैं. Amen. 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 தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே, தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். செங்கடலை நீர் பிளந்து உந்தன் ஜனங்களை நடத்தி சென்றீர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். நீர் நல்லவர், சர்வ வல்லவர் என்று வாக்கு மாறாதவர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்?
தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. தூதர்களும் உணவால் உந்தன் ஜனங்களை போஷித்திரே. உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை நேசித்திட? உம்மை போல யாருண்டு இந்த ஜனங்களை போஷித்திட? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை தாகத்தித்தே. கண்மலையை நீர் பிளந்து உங்கள் ஜனங்களை தாகத்தித்தே. ஓம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். ஓம் நாமம் அதிசயம் என்றும் அற்புதம் செய்திடுவீர். உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? கர்த்தாவே தேவர்களில் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? हर एक वादा उसका
honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. You deserve the glory and the honor. Lord, we lift our hands in worship as we lift your holy name. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. There is no one else like you. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. நீ பெரியவர், அற்புதங்கள் செய்பவர், உம்மை போல யாருமில்லை. உம்மை போல யாருமில்லை. You are great, miracles so great. There is no one else like you. There is no one else like you. For you are great, you do miracles so great. There is no one else like you. 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 Heavenly gracious Heavenly Father, we come to the grace of throne. Oh Lord, we thank you for all the benefit that you have given to us, O Lord Jesus. அன்பின் ஆண்டவரே, உடைய கிருபாசனம் வந்து நிற்கிறோம். நீ கொடுத்திருக்க எல்லா விதமான ஆசீர்வாதங்களுக்காகவும் கிருபைகளுக்காய் நாங்கள் நன்றியுடன் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, நீர் பெரியவர், நீர் அற்புதங்களை செய்கிற தேவன், நம்மை போல யாரும் இல்லை. ஆண்டவரே கர்த்தாவே, வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாரும் இல்லை. ஒரு மிசை கூட கர்த்தாவே எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை காலையிலே கூட உடைய கிருபை எங்களோடு தங்கியிருப்பதாக என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தும், பெரிய காரியங்களை செய்வீராக. மீதான நேரத்தை நீர் பொறுப்பேற்று நடத்தும், ஆசீர்வாதத்தையும் வழிநடத்தும். ஜெபத்துக்கு நல்ல பரலோக பிதாவே, ஆமென். Dear brothers and sisters, our church members, our missionaries, our branch pastors, and our co-workers outside the country of India, we all join together and bless you this morning. இந்த நாளில் காலையிலும் கூட சபை மக்களாகவும் சபை ஊழியக்காரர்களாகவும் உடன் ஊழியக்காரர்களும் மிஷினரிமார்களுக்கு நாமத்திலும் உலகமெங்கிலும் ஊழியக்காரர்கள் நாமத்திலும் உங்களை யாவரும் வாழ்த்தி வரவேற்கிறேன். आज की सुबह के लिए हम जितने भी लोग हमारे सभा में हैं और जितने भी मिशनरी लोग हैं, प्रभु उन सब के लिए हम प्रार्थना करते हैं. We are very thankful to you, those who have communicating with us through YouTube, email, telephone calls, and etc. உங்களை எங்களோடு யூடியூப் கமெண்ட்ஸ் பாக்ஸ்லையும் இமெயிலையும் தொலைபேசியிலும் எங்களை மற்ற இணையதளங்களிலும் எங்களை தொடர்பு கொண்டு கொள்கிற யாவருக்கும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். प्रभु जितने भी लोग हमको समर्पण करते हैं कि ताकि यूट्यूब द्वारा हम प्राप्त कर सकते हैं. You have been giving a lot of suggestions and advices to promote the gospel of the Lord Jesus Christ through this online church service. இந்த ஆன்லைன் ஆராதனை நாங்கள் நடத்துவதற்கு எங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிற யாவருக்கும் நாங்கள் நன்றிகளை செலுத்துகிறோம். ये ऑनलाइन सर्विस में जितने भी गलतियां होती है, प्रभु सबके लिए आप हमें तकीद करें. So you must understand that we are all not professionally technical people in this field. நீங்கள் அறிந்தவனவா நாங்கள் இந்த இணையதள இந்த இவ்வனமான டெக்னிக்கலான நாங்கள் ஆட்கள் அல்ல என்று சொல்லி நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். आप सबको ये मालूम होना चाहिए कि हम सब इसमें अच्छी तरह नहीं है, लेकिन यीशु प्रभु की कृपा से हम आगे बढ़ रहे हैं. Because of the urgency to conduct
such online church services nowadays, we are conducting this service. இந்த நாட்களிலே இந்த ஆன்லைன் ஆராதனை நடத்த முக்கியத்துவத்தை அறிந்தோனாய் இந்த ஆராதனை நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம். आजकल के दिनों में ऑनलाइन सर्विसेज होना चाहिए, इसलिए इन सर्विसेज को हम करने में Thank you for your patience. உங்களுடைய பொறுமைகளுக்காக நாங்கள் நன்றிகள் செலுத்துகிறோம். Thank you so much for watching this service also today. இந்த நாளில் கூட இந்த ஆராதனைகளை பார்க்கிற யாவருக்கும் நான் நன்றிகள் செலுத்துகிறேன். हम धन्यवाद करते हैं कि आप सब प्लीज देख रहे हैं। We love you so much and we pray for you earnestly every day. நாங்கள் உங்களுக்காக நாங்கள் என்னுடைய அனுதின ஜெபத்திலும் நாங்கள் உங்களை நாங்கள் நினைத்துக் கொள்கிறோம், ஜெபிக்கிறோம். This is last Sunday of this month. இந்த மாதத்தின் கடைசி ஞாயிற்றுக்கிழமை God has graciously protect us this month also. இந்த மாதத்திலும் ஆண்டவர் கிருபையாய் நம்மை கனிமணி போல காத்திருக்கிறார். आज सब मसीह ने हम सबको सुरक्षित रखा है, So we should thank Him. ஆகிய நாம் ஆண்டவருக்கு நாம் நன்றிகள் செலுத்த வேண்டும். इसलिए हम मसीह को धन्यवाद करना चाहिए। And we should also worship Him and look for Him wholeheartedly. ஆகையால் அவரை உண்மையான இறுதியோடு முழு இருதயத்தோடு அவரை நாம் ஆராதிக்கவும் அவரை நாம் பணிந்து கொள்ளவும் செய்ய வேண்டும். इसलिए हम सच्चे हृदय से मसीह को हम आराधना करते हैं। Let us all join together to pray for the Lord to open the church services all over the world in the days to come very shortly. வருகிற நாட்களில் சீக்கிரமாய் உலகம் எங்கிலும் சபைகள் அனைத்து மூடப்பட்டிருக்க சபைகளை ஆண்டவர் சீக்கிரமாய் திறக்க வேண்டிக்கு நாம் ஜெபிக்க வேண்டும். हम सब मिलकर प्रार्थना करेंगे ताकि सारी कलीसिया खुल जाए। I want to share a small message with you. இந்த காலையிலும் கூட உங்களுக்கு சுருக்கமாய் ஒரு பகுதியை வேத பகுதியை வாசித்து சில காரியம் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். That is Psalm 113 verse 7. It says, He raises the poor out of the dust and lifts the needy out of the ash heap. சங்கீதங்களின் புஸ்தகம் 113 சங்கீதத்தின் 7வது வசனம் இவ்வாறாக சொல்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். आज के वचन को हम पढ़ेंगे, भजन संगीता का पुस्तक हम पढ़ेंगे 113 में 7 पढ़ेंगे। वह कलंक को मिटा पर से और दरिद्रों को धूल से उठाकर ऊंची करता है। God has laid down certain specific and clear guidances to achieve great things in our life. ஆண்டவர் விசேஷமாக நம்மளிடத்தில் நம்ம ஆவிக்குரிய விஷயத்தில் நாம் வளர்வதற்கு அநேக காரியங்களை ஆண்டு நம்மளுக்கு போதித்திருக்கிறார். मसीह ने हमें आगे बढ़ने के लिए कई प्रकार की रास्ता दिखाता है। In this year, in this world, all the people, most of the people are striving to achieve great things in their own lives. இந்த நாட்களில் பார்க்கும்போது அவர்கள் பலர் நல்ல காரியங்கள் பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு அவர்கள் அவனமான காரியத்துக்கு அவர்கள் முன்னேறி சென்று போய் கொண்டிருக்கிறார்கள். आजकल की दुनिया में हम कई प्रकार की शिक्षाओं को प्राप्त करने के लिए आगे बढ़ रहे हैं। Especially you and I are called to be achievers in this world. இந்த நாட்களில் பார்க்கும் நீங்களும் நானும் சாதிக்கிறவர்களாய் இருக்கும்படிக்கு ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். लेकिन आज की दुनिया में मसीह ने आपको और हमको बुलाया ताकि हम सब कुछ कर सकते हैं। We have only one life. நீங்கள் அறிந்தவனுமாய் நமக்கு ஒரு வாழ்க்கை தான் இருக்கிறது. हम सबको मालूम है हमें एक ही जीवन है। It will pass very fast. இந்த காலமானது அதி சீக்கிரத்திலே நம்ம வீட்டுக்கு வேகமாய் கடந்து போகும். इस दुनिया में एक ही जीवन है, लेकिन ये दुनिया में ये जीवन बहुत जल्दी पार करते हैं। So we have to be very careful in fulfilling the purpose of God in our life. ஆகையால் நம்ம ஆண்டவருடைய திட்டங்களை நம்மளுடைய நோக்கத்தை நம்ம நம்மளை வைத்திருக்கிற நோக்கத்தை நிறைவேற்றுவதில் நம்ம தீவிரமாக இருக்க வேண்டும். इसलिए हम यीशु मसीह की इच्छाओं को पूरी करने के लिए हमें आगे बढ़ना चाहिए। As far as God is concerned, He has no barrier. என்னை பொறுத்தமட்டிலும் ஆண்டவர் கடனாளியாக இருக்கிறதில்லை. मसीह को कोई भी भेद नहीं है। He has no barrier. ஆண்டவருக்கு எந்த விதமான தடையும் இல்லை, தடைகள் இல்லை. मसीह की दुनिया में कोई भी रुकावट नहीं है। If there is a barrier, it should be within us only. ஒருவேளை தடைகள் இருக்கும் என்றால் அது அந்த தடையானது நம்மிடத்தில் மட்டும்தான் இருக்கும். कोई रुकावट है तो वो रुकावट हम में ही होता है।
That's why Bible says he raises the poor out of the dust and lifts the needy out of the ash heap. ஆகியதன் வேதம் சொல்லுகிறது 113 சங்கீதத்தில் 7வது வசனம் இவராக நம்மிடத்தில் சொல்கிறது. அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். इसलिए वचन कहती है कि वह कलम को मिट्टी पर से और दरिद्रों को धरती पर से उठाकर ऊंचा करता है. We can see a lot of Bible characters who have given their life for the upliftment of the people. வேதத்திலே பார்க்கும் பொழுது பல பாத்திரங்களை பார்க்கும் பொழுது அவர்களை ஆண்டவர் உயர்த்துவதற்கு அவர்களே ஆண்டவரின் கரங்களை ஒப்புக் கொடுத்திருக்கிறார்கள். बाइबल से कई लोग हैं जिनको मसीह ने चुना है. I have found them to be successful. அவர்கள் வெற்றி சிறந்தவர்களாக இருக்கிறார்கள். I wish to bring one of them before you this morning. இந்த காலையிலும் கூட அவர்களிலிருந்து ஒரு நபரை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். By the way, I want to thank God for the wonderful opportunity that God has given to us to send a message to you all in the language Hindi also. கர்த்தருக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். இந்த செய்தியும் கூட ஹிந்தி மொழியிலும் உங்களுக்கு அனுப்புவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டி இருக்கிறார். हिंदी में भी ये सर्विस को प्रारंभ करने के लिए सहायता की है. I praise God for this. அதற்காக நான் தேவனுக்கு நன்றிகள் செலுத்துகிறேன். इसके लिए मैं मसीह को स्तुति करती हूँ. Thank you, dear sister, for coming forward to help in this way also. இந்த வழி மூலமாய் சகோதரிக்கு நான் நன்றிகள் செலுத்துகிறேன். She is the pastor of our Hindi service, which is conducted on Sunday, every Sunday in our church. ஞாயிறு தோறும் மாலை நடைபெறும் இந்தி ஆராதனைக்கு இவர்கள் போதகராக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். मैं रविवार में इस कलशिया में हिंदी सर्विस को चलाता हूँ. Her husband, Pastor Abraham, is working with us more than 25 years, and he is the pastor of the Telugu service. அவர்களுடைய கணவர் பாஸ்டர் ஆபிரகாம் அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளாக அவர்கள் நம்மோடு இருந்து ஊழியத்தை செய்கிறார்கள். அவர்கள் தெலுங்குக்கு அவர்கள் போதகராக இருக்கிறார்கள். और मेरा पति अब्राहम है जो इस कलशिया में कई सालों से काम कर रहा है तेलुगु पास्टर की समान. They have 2 children, boys. அவர்களுக்கு 2 பிள்ளைகள் குமாரர்கள் இருக்கிறார்கள். हमें 2 बेटे हैं. The first boy sang Hindi song today. இந்த நாளிலும் கூட அவர்கள் மூத்த மகன் இந்த நாளிலும் இந்தி பாடலை பாடினார். मेरा बड़ा बेटा हिंदी गीत गाया है. Now I would like to bring your attention to the subject. இந்த நாளிலும் கூட ஒரு நிமிஷம் கூட உங்களை வேத பகுதிக்கு உங்களுக்கு நான் மறுபடியும் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன். थोड़े समय के लिए हम वचन को मगन करेंगे. I want to talk something about King David. இந்த நாளின் காலையில் கூட தாவீது ராஜாவை குறித்து நான் பேச விரும்புகிறேன். मैं आज दाऊद राजा के बारे में बोलना चाहता हूँ. Actually, he was a shepherd boy. அவர் ஒரு ஆடுகளை மேய்ப்பனாக இருந்தார். वो तो ये चरवाहा था. He was the last child in the family of Jesse. நீங்கள் அறிந்தவனாய் அவர் கடைசி குமாரனாக தன்னுடைய குடும்பம், அதாவது தன்னுடைய தகப்பனாக ஜெசி உடைய குடும்பத்திலே அவனுக்கு தாவீது கடைசி குமாரனாய் இருந்தான். दाऊद तो आखिरी बेटा था जैसे कि परिवार में. He was highly talented in music and also he was a soldier as well as a strong person with good looking. அவர் இசைக்கருவிகளை வாசிப்பதிலும் அவர் நல்ல போர் செய்வதிலும் எல்லா விதம் திடமனதான ஒரு நல்ல நபராய் அவர் காணப்பட்டார். वो गीतों में और संगीतों में पहला था और उसका बहुत सुंदर था. He was successful in his profession of shepherdship. அவர் தன்னுடைய வேலையிலே ஆடு மேய்ப்பதிலே அவர் கலை சிறந்த நல்ல மனிதனாய் காணப்பட்டார். एक चरवाहा के समान उसने अच्छी काम किया था. Even though he was a shepherd boy, the Lord God wanted him to be the king of Israel. அவர் நல்ல மேய்ப்பனாக நபராய் காணப்பட்டாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் சமஸ்தத்துக்குரிய இஸ்ரவேல் தேசத்திலே அவரை ராஜாவாக ஏற்படுத்த வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் விரும்பினார்.
एक चरवाहा होते हुए भी मसीह ने उसको चुनाकर इस्राएल देश में एक राजा बनाना चाहता था। So our God all the time elevates the poor people to the higher level. ஆகையால் இது நிமித்தமாய் நாம் பார்க்கும் பொழுது சிறியவர்களை எளியவர்களை ஆண்டவர் அவர் ராஜாக்களோட உட்காரும்படிக்கு ஆண்டவர் ஏற்படுத்தி தூக்கி விடுகிறார். इसीलिए मसीह जिनको हम प्रयोग नहीं करते हैं उसको प्रयोग करना और उनको राजा बनाना चाहता है। So he is always concerned about the suffering people, poor people. ஆகையால் இந்த பகுதியில் நாம் அறிந்து கொள்கிற காரியம் என்னவென்றால் அவர் கஷ்டப்படுகளும் உபத்திரப்படுகளும் தள்ளப்படுகளையும் ஆண்டவர் கரசனையோடு பார்க்கிறார் என்று சொல்லி அறிந்து கொள்ள முடியும். इसलिए जिनको हम नहीं चाहते हैं उनको चाहने के लिए यीशु मसीह इस भूमि पर आया था। When you watch this message, if you feel that you are suffering a lot due to your diseases or financial areas and your family and or your job in anywhere, நீங்கள் ஒருவேளை நீங்கள் இந்த செய்தி கேட்கிற நீங்கள் ஒருவேளை நீங்கள் உங்கள் குடும்பத்திலையும் உங்கள் பொருளாதாரத்திலையும் உங்களோட வேலையிலையும் நீங்கள் ஒருவேளை தள்ளப்பட்டிருந்தாலும் इस वचन को सुन रहे हैं वो सब मसीह आज हम सबको आशीर्वाद करेगा। you need not worry about that because there is a living God who is able to take care of all your ailments. நீங்கள் அறிந்து கொள்ள காரியம் வேண்டிய காரியம் என்னவென்றால் நம்முடைய தேவன் ஆராதிக்கிற தேவன் அவர் இன்றைக்கும் அவர் ஜீவன் நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய காரியங்களை மாற்றி நம்ம உயர்த்துவதற்கு அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். इसलिए आज आप चिंता मत कर क्योंकि सबको देखने के लिए हमारा मसीह हमारे पास है। In the olden days, history says there was a giant called Goliath. வேதத்தில் வாசிக்கும் அந்த காலகட்டத்திலே கோலியாத் என்று சொல்லப்பட ஒரு பலசாலி ஒரு நபர் இருந்தார் என்று சொல்லி पुराने दिनों में एक व्यक्ति था उसका नाम गोलियत था। वो बहुत बड़ा व्यक्ति था। You can read this subject in 1 Samuel chapter 17. இந்த காரியத்தை குறித்து 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தை நீங்கள் வாசிக்க கூடும். Yes. आज हम तो 1 सामुएल के पुस्तक से 17 वचन पढ़ेंगे। That giant used to come and shout in the areas of the God's people, and he used to challenge the people to fight with him. இந்த கோலியாத் என்று சொல்லப்படுகிற மாவீரனானவன் இஸ்ரவேல் தேசத்துக்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கிற எல்லைக்குள்ளாய் வந்து அவர் சத்தத்தை உயர்த்தி தேவனுடைய நாமத்தை தூஷித்தான். ये गोलियत के नामक व्यक्ति ने जहाँ भी मसीह के बच्चे थे उनके पास आकर वो इतना जोर मचाता था। He was a tall man, அவன் உயரமான மனுஷன். and he was a very bold man. बहुत लंबा व्यक्ति था। அவன் ஒரு திடகாத்திரமான மனுஷன். बहुत बड़ा था। And David was an ordinary young boy. ஆனால் தாவீதை பார்க்கும் பொழுது அவன் சாதாரண சின்ன பையனாய் காணப்பட்டான். लेकिन दाऊद तो बहुत साधारण मनुष्य था। On seeing Goliath, all the people were afraid of him, and even King Saul was also afraid of him. அந்த கோலியாத்தை பார்க்கும் பொழுது அங்கிருந்த யாவரும் அவர்கள் பயந்து நடுங்கினார்கள். அந்த இஸ்ரவேலின் ராஜாவாகிய சவுல் ராஜா கூட கோலியாத்தை பார்த்து நடுங்கினான் என்று சொல்லி நாம் அறிகிறோம். इस गोलियत नामक व्यक्ति से सब डरते थे और राजा साउल भी उससे डरता था। He was in the habit of coming in the area of God's people, and he used to challenge the people, and he used to shout at them, and he scolded the living God. அவன் தேவனுடைய இந்த கோலியாத் இந்த மாவீரனானவன் கர்த்தருடைய பிள்ளைகளுடைய எல்லைக்குள்ளாய் வந்து மிரட்டி தேவனுடைய நாமத்தை தூஷித்து அவன் சத்தத்தை உயர்த்தினான்னு சொல்லி விதத்தில் பார்க்கிறோம். इस गोलियत नामक व्यक्ति जहाँ भी मसीह के बच्चे थे उनके पास आकर इतना शोर मचाता था और डराता भी था। Here we see David, the shepherd boy, was unable to see the dangerousness and the problems of the people. இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது தாவீதை பார்க்கும் பொழுது அவன் இந்த தேவனுடைய நாமத்தை தூஷித்து தேவனுடைய பிள்ளைகளை பிரயாசம் பண்ணுவதை குறித்து பார்க்கும் பொழுது அவனால் தாங்க முடியவில்லை. दाऊद को इन सब बातों को देखकर इतना तकलीफ हुआ था और वो देख भी नहीं सकता था। And he came forward to fight with the giant Goliath. அவன் துரிதமாய் இந்த தாவீது சிறு பெண்ணாகிய தாவீது துரிதமாய் வந்து இந்த கோலியாத் மாவீரனோடு யுத்தம் பண்ணும்படிக்கு வந்தான். और ये छोटा बेटा दाऊद आगे आकर उस शत्रु से लड़ने के लिए आगे आया। We can read a very beautiful Bible verse in 1 Samuel chapter 17. In that, please read the second part.
ஒன்று சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 26 second part. 26வது வசனத்தின் 2வது பகுதியை வாசிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நிந்திக்கிறதற்கு விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தன் எம்மாத்திரம் என்றான். Bible says, who is this uncircumcised Philistine that he should defy the living God? एक सामुएल का पुस्तक 17 को हम देखते हैं, तब ये बताता है कि तब दाऊद ने उन पुरुषों से जो उसके पास आया और खड़े थे. Because the giant was all the time defying the living God and torturing the God's people, nobody was happy to come forward to fight with him. இங்கே பார்க்கும் பொழுது கோலியாத் இந்த தேவச்சனத்தை தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பரியாசம் பண்ணி ஜீவனுள்ள தேவனை நாமத்தை தூஷித்துக் கொண்டிருக்கிறதை அவன் தூஷித்துக் கொண்டிருந்தான். हम देखते हैं कि दाऊद के कुमार था कि गोलियत इतना तकलीफ देता था, दूषित करता था कि लोग उसको दूर भगाना चाहता था. So this small boy, young man, came forward to commit his life for the sake of his people. இந்த தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது தன்னுடைய மக்களுக்காய் அவன் இந்த கோலியாத்துடன் யுத்தம் பண்ணபடிக்கு அவன் தன்னை அர்ப்பணித்து வந்தான். इसलिए दाऊद आगे आकर उनकी बच्चों को बचाने के लिए आगे आया. He approached his elder brothers and parents and everybody, including the king Saul. இந்த இந்த சிறு பையனாகிய தாவீது தன்னுடைய இந்த காரியத்தை செய்வதற்கு தன்னுடைய சகோதரர்களையும் தன் குடும்பத்தாரையும் அது மட்டும் இல்லாமல் அரசனாகிய சவுல் ராஜாவிடத்திலும் கூட கடந்து போய் பேசினார். छोटा बेटा दाऊद उनके परिवार के साथ बड़े बेटों को आगे बढ़ा. Nobody has come forward to permit him. ஆனால் இங்கே இந்த பகுதியில் பார்க்கும் பொழுது யாரும் அவன் தாவீது வருவதற்கு யாரும் அனுமதிக்கவில்லை. लेकिन हम देखते हैं कि दाऊद को आगे बढ़ने के लिए उनके परिवार नहीं चाहता था. Nobody was able to come forward to give him a permission to fight with Goliath because he was a young man. ஏனென்றால் அவன் சிறு பையனாக இருந்தபடியால் கோலியாத்துடன் அவன் யுத்தம் பண்ணுவதற்கு யாரும் அவனை அனுமதிக்கவில்லை. दाऊद बहुत छोटा बच्चा था, इसलिए कोई भी उसको आगे बढ़ने के लिए और गोलियत से लड़ने के लिए नहीं चाहता. King Saul told him, David, you are a young man. It is not possible to fight with him because you have no proper training in attacking people. So it is not good for you to go and fight with Goliath. இங்க சவுல் ராஜா இங்க தாவீதை பார்த்து சொல்லும்பொழுது நீ யுத்த பயிற்சி எடுக்கவில்லை, உனக்கு யுத்தத்தை பற்றி ஒன்றும் தெரியாது, ஆகையால் நீ போய் கோலியாத்துடன் யுத்தம் பண்ண முடியாது என்று சொல்லி சொல்லுகிறதை பார்க்கிறோம். साउल राजा बोलता है कि तू तो इतना छोटा है और गोलियत इतना बड़ा है, तुझे कुछ भी नहीं मालूम है, तू कैसा उससे युद्ध करेगा. Then David said, it is in 1 Samuel chapter 17 verse 32 says, then David said to Saul, let no man's heart fail because of him. Your servant will go and fight with this Philistine. 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 32வது வசனத்தை இவ்வாறாக சொல்கிறது. தாவீது சவுலை நோக்கி, இவன் நிமித்தம் ஒருவனுடைய இருதயம் கலங்க வேண்டியதில்லை, உம்முடைய அடியானாகிய நான் போய் இந்த பெலிஸ்தனோட யுத்தம் பண்ணுவேன் என்றான். एक सामुएल की पुस्तक 17 हम देखते हैं कि 26 में तब दाऊद ने साउल से कहा, किसी मनुष्य का मन उसके कारण कच्चा ना हो, तेरे 10 जाकर और पलस्ती से लड़ेगा. Now dear brothers and sisters, today there is a need. Today we need such kind of people who could come forward even to die for the salvation of the people of their nation. இந்த நாட்களில் இந்த காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது தாவீதை போல இந்த தன் தேசத்திற்காய் முன்பதாய் வந்து நிற்பதுக்கு ஆட்கள் தேவைப்படுகிற இந்த நாட்களிலே. इसलिए आजकल की दुनिया में दाऊद की समान व्यक्ति चाहिए ताकि इस दुनिया से लड़ सके. There are three important things I would like to discuss with you quickly. சீக்கிரமாய் 3 காரியத்தை குறித்து நான் இந்த காலையில் இடத்துல பேச விரும்புகிறேன். आज की सुबह में 3 कार्यों से आपसे बात करना चाहता हूँ. You can also be a successful person. நீங்களும் வெற்றியுள்ள மனுஷனாய் நபராய் மாறலாம். आप भी विजयवंत की ओर बढ़ सकते हैं. Here we see David said, David took the courage to say, I will go and fight.
இந்த பகுதியை பார்க்கும் பொழுது தாவீது திடமனதாய் ஒரு தைரியத்தோடு நான் போய் அங்கே கோலியாத்துடன் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். यहाँ हम देखते हैं कि दाऊद बताता है, धैर्य से बताता है कि मैं जाकर गोलियत से लड़ूंगा. Even the king Saul was not in favor of him. இங்கே பகுதியில் பார்க்கும்போது சவுல் ராஜா கூட தாவீதை அனுப்புவதற்கு கூட சாதகமற்ற நிலையில் இருந்தார். हम देखते हैं कि राजा साउल भी तैयार नहीं था कि दाऊद जाकर लड़े. So we are able to see he had a special anointing or burden to save his people from Goliath. கோலியாத்திலிருந்து தன்னுடைய ஜனத்தையும் தன் மக்களையும் தாவீது காப்பாற்றுவதற்கு விசேஷ அபிஷேகத்தை அவன் பெற்றிருந்தான். साउल के पास साउल तो इतना बड़ा था और उसने इतना आशीर्वाद किया और दाऊद को आगे बढ़ने के लिए सहायता ताकि वो जाकर गोलियत से लड़ सके. Generally, if you see, great things are happening in this world because of the internal urge from the heart of a single person. இங்கே பல நேரங்களை பார்க்கும் ஒரு நபருடைய இருந்த விருப்பத்தின்படி தான் ஆண்டவர் காரியங்களை வாய்க்க செய்கிற தேவனாய் இருக்கிறார். हम यहाँ देखते हैं कि एक व्यक्ति के हृदय की इच्छा के अनुसार मसीह काम करता है. Whatever you see in this world, இந்த உலகத்தில் எதை பார்த்தாலும் சரி, इस दुनिया में जो भी हम देखते हैं, sometimes it may be a very big bridge. ஒரு பெரிய பிரிட்ஜாக காணப்படலாம். एक बहुत बड़ा ब्रिज हो सकता है. Sometimes it may be a very big building. ஒருவேளை அது ஒரு பெரிய கட்டிடமாய் கூட இருக்கலாம். एक बहुत बड़ा मकान हो सकता है. Sometimes it may be a very big project. ஒருவேளை அது பெரிய ப்ராஜெக்டான காரியமாய் கூட இருக்கலாம். बहुत बड़ा प्रोजेक्ट भी हो सकता है. Whatever the case may be, there should be the outcome of man who has committed and the obedience of a person. இங்க காரியம் என்னவா இருந்தாலும் ஒரு கீழ்ப்படிதலோடு இருக்கிற மனுஷன் தான் ஒரு மனுஷன் தான் தேவைப்படுகிறார். जो भी कार्य हो सकता है, लेकिन हम किसी से विनती करके आगे बढ़ना चाहिए. Obedience and commitment of one man's urge from his inner heart. ஒரு மனுஷனுடைய மன உள்ளத்தில் இருந்து வருகிற தைரியம் நம்பிக்கை தான் மனுஷன் தேவைப்படுகிறது. एक मनुष्य की अंदर से आने वाला चाहत ही अवश्य है. So a single man is always needed. ஆகிய ஒரு தனி நபர் எப்பொழுதுமே தேவைப்படுகிறார். इसलिए एक अकेला व्यक्ति चाहिए. All the great things are coming from the urge of a person who is able to understand that and who is able to obey that. அந்த ஒரு நபர் தான் தேவனுடைய சித்தத்தை செய்வதற்கு விருப்பமுள்ள மனுஷனாய் இருக்கிற மனுஷனை தான் தேவன் தேடுகிறார். वो एक अकेला व्यक्ति होना चाहिए जो यीशु मसीह की इच्छा पूरा कर सकता है. So when you want to achieve great things, you need some qualification. ஒரு பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு ஒரு சில குணாதிசயங்கள் தகுதிகள் தேவைப்படுகிறது. This is not education. அது இது படிப்பல்ல, or talents. திறமை அல்ல. It is one kind of availability. இது ஒரு விதமான அது ஆண்டவருக்கு காத்திருப்பதை இருக்கிறது. एक व्यक्ति की चाहत ऐसा हो सकता है, वो पढ़ाई ही नहीं हो सकता है, जो कुछ भी होता है, लेकिन इच्छा है तो वो मार्ग होता है. So all the great things are coming and happening in this world because of an urge produced by a person's heart. இவையெல்லாம் பார்க்கும்போது ஒரு மனுஷனுடைய இருதயத்தில் இருந்து வருகிற விருப்பம் தான் இவ்வளவான பெரிய காரியங்களை சாதிப்பதற்கு ஆண்ட நபராக இருக்கிறார். हम देखते हैं कि एक व्यक्ति के हृदय से जो भी आता है वो ही है अच्छे अच्छे कार्य करना है. To say precisely, I can say always one man's commitment unlocks the doors of his imagination and vision. நான் சொல்லுவேன், ஒரு மனுஷனுடைய தியாகம் கீழ்ப்படிமை தான் ஒரு பெரிய காரியத்திற்கு ஆர்வமாக இருக்கிறது. एक व्यक्ति की दीनता ही सब कार्य के लिए आगे होती है. So we should expect the best. ஆகையால் பெரிய ஒரு சாதகமாக ஒரு நல்ல சாதகத்தை நம்ம எதிர்பார்க்க வேண்டும். Also ready to accept the worst also. மோசமான நிலைமையும் வருவதற்கு ஏற்றுக்கொள்வதற்கு நம்ம ஒரு மன நிலைமையோடு இருக்க வேண்டும். बुरी समय पर भी हम यीशु मसीह को हमारी जिंदगी में अपनाने के लिए तैयार होना चाहिए.
We should be prepared to experience surprise in our life. நம்முடைய வாழ்க்கையில எதிர்பார்ப்பதை நாம் எந்த காரியத்தையும் எதிர்பார்ப்பதை நாம் எதிர்பார்க்க வேண்டும். Always God finds a single person to start his work or do his will in this world. இந்த காலகட்டத்திலும் எந்த காலகட்டத்திலும் ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய விருப்பத்தையும் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதலை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். यीशु मसीह ये चाहता है कि एक व्यक्ति की चाहत ही उसको चाहता है. In this morning, God expects you also to be ready for a great purpose. ஆண்டவராகிய தேவன் இந்த காலை வேளையில் கூட அவருடைய பெரிய திட்டத்தையும் நோக்கத்தையும் செய்வதற்கு நீங்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். यीशु मसीह आज की सुबह आप सबको भी ऐसा चेतावनी देता है. If you are also available, God can make great things through you. நீங்கள் ஆயத்தமாக நீங்கள் இருப்பீர்கள் என்றால் தேவன் உங்கள் மூலமாய் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்வதற்கு அவர் ஆயத்தமாக இருப்பார். आप भी तैयार हो तो यीशु मसीह आपको भी लेकर बड़े-बड़े कार्य करेगा. But in this world it is very difficult to find out such committed people and dedicated people for special purposes. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்க்கும்போது இவ்வளவான கீழ்ப்படிதலும் மக்களை பார்க்கும் பொழுது ரொம்ப கஷ்டமான காரியமா இருக்கிறது. लेकिन आजकल की दुनिया में जो मसीह से लड़ते हैं उनको देखना बहुत कठिन होता है. In my life also God has given me a lot of visions. இந்த காலகட்டத்தில் ஆண்டவர் நிறைய பல தரிசனங்களையும் காத்து கொடுத்திருக்கிறார். आज भी यीशु मसीह ने मेरे जीवन में कई प्रकार के दर्शन दिखाए हैं. All the things happening in the ministry of Echo Fiscal today, whatever the department may be, whatever the ministry may be, it is the outcome of the revelation that God has given to me one day. இந்த அழைப்பின் எதிரொலி எந்த ஊழியமாக இருந்தாலும் சரி, எந்த திட்டமாக இருந்தாலும் சரி, ஏதோ ஒரு குறிப்பிட்ட நாளே ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தின்படி தான் காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. मैंने एक ऑफिस कॉल के द्वारा कई प्रकार के सुना और मुझे एक रास्ता दिखाया. In the year 1969, when I started this ministry, I had a vision to start a Bible college. 1969 ஆண்டிலே நான் ஊழியத்துக்கு வந்த பொழுது ஆண்டவர் வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் தரிசனத்தை கொடுத்து கிடைத்தது. 1969 में मेरे एक दर्शन था कि एक बाइबल कॉलेज को प्रारंभ करने के लिए. During that time, I told my board members that God has given me the vision to start a Bible college. அந்த நாட்களில் இருந்த போது எங்களுடைய கமிட்டி போர்ட் நபர்களிடத்தில் சொன்னேன், வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நான் சொல்லி சொன்னேன். तब मैंने बताया कि मेरे बोर्ड मेंबर से बताया कि एक कॉलेज को प्रारंभ करना चाहता हूँ. They mocked at me. அவர்கள் என்னை பரியாசம் பண்ணினார்கள். And they said it is not possible because we don't have money. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இது முடியாத காரியம், ஏனென்றால் இதற்கு பணம் தேவை என்று சொல்லி சொன்னார்கள். वे सब हंसे और बोला कि तू ये कार्य नहीं कर सकते हैं क्योंकि तेरा पास पैसा नहीं है. But I keep on praying for that. ஆனால் தொடர்ந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருந்தேன். लेकिन मैं प्रार्थना करता था. I have been praying for several years. பல ஆண்டுகளாய் நான் இதற்கான ஜெபித்துக் கொண்டிருந்தேன். मैं तो कई कलशों से प्रार्थना करता था. I know that it was not possible by me. எனக்கு நன்றாய் தெரியும் இது சுயமாய் என்னால் செய்ய இயலாது என்று சொல்லி நன்றாய் அறிந்திருந்தேன். मुझे अच्छी तरह मालूम कि मैं अकेला ये कार्य नहीं कर सकता हूँ. I consulted a lot of Bible college scholars. இதை குறித்தான வேதாகம கல்லூரியில் படித்த பல வல்லுநர்களிடத்தில் நான் பேசினேன். मैंने बड़े-बड़े कलिसिया के कार्यों से मैंने बोला और बात भी किया था. I consulted a lot of great preachers and great theologians. நான் பல பெரிய மூத்த ஊழியக்காரர்களிடத்திலும் இறையியல் படித்த பலரிடத்திலும் இது குறித்து நான் பேசினேன். मैं बड़े-बड़े पास्टरों से भी बात किया था. During that time I was able to conduct a small Bible correspondence course. அந்த நாட்களிலே சிறிய வேதாகம பயிற்சியானதை நடத்தி கொண்டிருந்தேன். तब मैं एक छोटी सी कलिसिया चला रहा था बाइबल की. Since I was not comfortable and satisfied with the postal courses, I wanted to conduct a Bible college. இந்த போஸ்ட் ஆஃபீஸ் இது மூலியமாய் அனுப்பி போஸ்ட் ஆஃபீஸ் அனுப்பி பதில்
வருவதற்கு அந்த காரியங்கள் எனக்கு திருப்திகரமாக இல்லாதபடியால் வேதாகம கல்லூரி நடத்த வேண்டும் என்று சொல்லி நான் விரும்பினேன். मुझे तो ये बाइबल कॉलेज तो बताना चाहिए कि ये एक परमानेंट होना चाहिए. All the great experts in the city, when I contacted them, they said it cannot be. அவர் நான் இந்த மூத்த ஊழியக்காரர்களிடத்திலும் மூத்த இதில் தேர்ச்சி பெற்ற பல இடத்துல பேசின பொழுது அவர் சொன்னார்கள் இது முடியாத காரியம் என்று சொல்லி சொன்னார்கள். इस शहर के बड़े-बड़े पास्टर लोगों से मैं जब इसके बारे में बातें की थी वो बोले कि ये कार्य नहीं हो सकता है. But I had a great desire. I urge some spiritual force was forcing me to do something through a Bible college. ஆனால் என்னுடைய நோக்கமானதும் என்னுடைய விருப்பமானதும் என்னுடைய இருதயத்தில் ஊந்தி கொண்டிருந்த காரியங்களும் எப்படியாகிலும் வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி நோக்கமாக இருந்தது. लेकिन मेरे हृदय में इतना वांछ था कि मैं एक बाइबल कॉलेज जरूर पूरी करूंगा और उसमें पाठ भी पढ़ाऊंगा. All the theological experts said you cannot. இறையல் படித்த அநேகர் இவர்கள் சொன்னார்கள் இது உங்களால் செய்ய இயலாது என்று சொல்லி சொன்னார்கள். बड़े-बड़े गण जो बाइबल के बारे में मालूम है उन लोगों ने बताया कि आप कर सकते हैं. They said like this. அவர்கள் இவ்வாறு சொன்னார்கள். वे इसे बोले थे. If you want to have a Bible college, you should first of all have a bank account with a lot of money. வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்றால் வங்கியில் பல நிறைய பணம் தேவை இருக்க வேண்டும். सबने बोले कि आप बाइबल कॉलेज स्टार्ट करना चाहिए तो आपके बैंक में कई प्रकार के पैसा जमा होना चाहिए. Secondly, you should have a doctor's degree. இரண்டாவதாய் நீங்கள் டாக்டரேட் முடித்த பட்டம் இருக்க வேண்டும். और वे बोले कि आप डॉक्टर होना चाहिए. Thirdly, you need a lot of space, acres of land to have classrooms, library, kitchen, dining hall, conference hall and office setup. அவர் சொன்னார்கள் பல ஏக்கர் இடங்கள் தேவை. இரண்டாவது அதில் கிளாஸ் ரூம் இருக்க வேண்டும், கிச்சன் இருக்க வேண்டும், லைப்ரரிகள் இருக்க வேண்டும், இவ்வாறு கான்ஃபரன்ஸ் ஹால் மற்றும் பல விதமான இடங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி சொன்னார்கள். उन्होंने बताया कि कई प्रकार की एकड़ की स्थान होना चाहिए ताकि सब कुछ उसमें ही ताकत है. All the experts, theologians whom I met, they made me to fed up with the thought. நான் எந்தெந்த இறைய வல்லுநர்களை நான் பார்த்தேனோ அவர்கள் சொன்ன வார்த்தைகள் என்னை நோகடித்து இது போதும் என்று சொல்லும்படி நினைப்பதற்கு அவர்கள் வழியில் வகுத்து கொடுத்தார்கள். जिन लोगों के पास मैं जाकर बोला था वो लोग ने बताया ये आप नहीं कर सकते. तब मेरा हृदय टूट जाता था. So whenever I pass through a secular college or a Bible college, I used to stand at the building. I used to look very carefully. Sometimes I'll stand and see the building and pray, Lord, I need a Bible college, and leave the place with great despondency. நான் ஒரு இந்த பெரிய பெரிய கட்டடத்தை பார்க்கும் பொழுதும் கல்லூரிகளை பார்க்கும் பொழுது ஆண்டு இந்த மாதிரி எனக்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி ஏக்கத்தோடு நான் திரும்பி வருவது உண்டு. जब भी एक कलशिया या बहुत बड़ा कॉलेज के पार करता हूँ तब मैं वहाँ खड़े होकर देखता हूँ और बोलता हूँ कि ऐसी बड़ी कॉलेज मुझे भी चाहिए. But I did not stop asking my God for a Bible college, and I did not stop preparing myself for a Bible college. நான் இது நிமித்தமாக நான் வேதாகம கல்லூரி வேண்டும் என்று சொல்லி ஜெபிப்பதில் நான் நிறுத்தவில்லை. நான் விரும்புவதை நிறுத்தவில்லை. இதை குறித்து தோர்ந்து போகாதபடிக்கு என் காரியத்தை நான் செய்து இதுக்கு வேண்டிய காரியத்தை நான் ஆயத்தப்படுத்தி கொண்டிருந்தேன். उन बातों को सुनकर मैं आलसी नहीं होता था, लेकिन मैं प्रार्थना में रखता था और निरंतर प्रार्थना किया था. I have made a lot of arrangements, just like preparation of notes and lessons for the Bible college. Everything I made available. இதற்காக அந்த சிலபஸ் எந்தெந்த பாடங்களை சொல்லிக் கொடுக்க வேண்டும், என்னெல்லாம் காரியங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி அதுக்கு வேண்டிய காரியங்களை நான் செய்து கொண்டிருந்தேன். लेकिन मैं थका नहीं, लेकिन बाइबल कॉलेज में बताने के लिए कई प्रकार की नोट्स मैंने किया था.
But there was no possibility of having a Bible college in my lifetime. ஆனால் என்னோட வாழ்க்கையில வேதாகம கல்லூரி வைத்துக் கொள்வது ரொம்ப கடினமான காரியமாய் இருந்தது. लेकिन मेरे जीवन में बाइबल कॉलेज चलाना बहुत कठिन था. Dear brothers and sisters, அன்பான சகோதர சகோதரிகளே, listen me very carefully. தயவாய் கவனமாய் கேளுங்கள். आप सब दया से सुनो. We have a wonder working God. நமக்கு அற்புதங்களை செய்கிற தேவன் ஒருவர் உண்டு. हमारे जीवन में आश्चर्य कार्य करने I didn't have money for anything. இதற்காக என்னிடத்திலே பணம் இல்லை. But I have an urge in my heart to start a Bible college. ஆனால் எனக்கு இதயத்தில் விருப்பம் இருந்தது, வேதாகம கல்லூரி ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி எனக்கு விருப்பம் இருந்தது. मेरे पास पैसा नहीं था लेकिन मैं बाइबल कॉलेज चलाना चाहता था. You can also expect miracle from the Lord whom I serve. நான் சேவிக்கிற ஆண்டவரிடத்திலிருந்து நீங்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும். Yes. आप सब भी ऐसा आश्चर्य कार्य कर सकते हैं क्योंकि मसीह आपके जीवन में है. I want to say again, we have a wonder working God. நான் சொல்றேன், அற்புதங்களை செய்கிற தேவன் நமக்கு உண்டு. आश्चर्य कार्य करने प्रभु हमारे साथ है. I am not telling some stories which happened in somebody's life. நான் யாருடைய வாழ்க்கையில் நடந்த காரியத்தை குறித்து நான் சொல்லவில்லை. मैं एक कहानी नहीं बताता हूँ कि किसी के जीवन में हुआ था. One day I met a godly man, old man. His name was Mr. Edwin. ஒரு தேவனுடைய வயதான ஒரு மனுஷனை பார்த்து அந்த மனுஷன் தேவனுடைய மனுஷனாக இருந்தார். அவருடைய பேர் சகோதரர் எட்வின். एक व्यक्ति को मैंने मिला था, उसका नाम एडविन था. वो तो बहुत बड़ा और एक पुराना व्यक्ति था. He was a godly man and he was staying far away from my place. நான் இருக்கிற இடத்தை விட்டு அவர் நல்ல ஒரு தேவனுடைய மனுஷனாக இருந்து அவர் நான் இருக்கிற இடத்திலிருந்து அவர் தூரமா இருந்தார். वो मसीह की बेटा था लेकिन मुझसे बहुत दूर था. He used to give his money for paying taxes to his property. தன்னுடைய சொத்திற்கு வரி கட்டுவதற்கு பணத்தை எனக்கு கொடுப்பார். वो उसके पैसा मेरे टैक्स भरने के लिए देता था. I did that help to him for several years. பல ஆண்டுகளாய் அவருடைய நிலத்திற்கு வரி கட்டுவதற்கு அந்த உதவியை நான் செய்து கொண்டிருந்தேன். लेकिन कई सालों से मैंने उसको सहायता की. One fine morning, when I was doing the transaction with him regarding the tax and other things. ஒரு குறிப்பிட்ட நாளிலே இந்த பணத்தை அவருடைய நிலத்திற்கு கட்ட வேண்டிய பணத்துக்கு டாக்ஸ் கட்ட வேண்டியதற்கு நான் காரியங்களை செய்து கொண்டிருந்தேன். He told me like this, my brother, dear brother Sam. அவர் சொன்னார், என் அன்பான சகோதரர் சாம், the Spirit of God is inspiring me to hand over this property to you for using any purpose. ஆண்டராக தேவன் உனக்கு உங்களுக்கு கொடுப்பதற்கு எனக்கு ஊண்டி தருகிறாய். நீங்கள் இதை உங்களுக்கு வேண்டிய காரியத்தை நீங்கள் செய்து கொள்ளலாம் என்று சொல்லி என்னிடத்தில் சொன்னார். Since you have been faithfully helping me to pay the tax for the property, now this property is yours. நீங்கள் இந்த நிலத்தை எனக்கு உண்மையுள்ளவராக இருந்து இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் வரி கட்டி கொண்டிருந்தீர்கள், இப்பொழுது இந்த நிலம் உங்களுடையது என்று சொல்லி சொன்னார். And he yes. आज तक जो स्थान में मैं हूँ उसको आपने टैक्स भरा है, इसलिए ये स्थान मेरा नहीं लेकिन आपका है. And he did all the documentations. He took me to the registration office and transferred the property to me. அவர்கள் இந்த இதுக்கு வேண்டிய எல்லா விதமான சட்டத்தின் பூர்வமாக என்னால் செய்ய வேண்டுமோ செய்து இந்த ரெஜிஸ்டர் ஆஃபீஸ்க்கு என்னை அழைத்து கொண்டு இது எனக்கு இந்த நிலத்தை எனக்கு ரெஜிஸ்டர் பத்திரத்தை எனக்கு எழுதி கொடுத்தார்கள். वो मुझे लेकर सरकार के पास गया और जो भी करना है सब कार्य करके उस स्थान को मेरे नाम पर जमा कर दिया है. It is a very expensive land. அந்த நிலம் அந்த இடத்துல இருக்கிற நிலத்தை பார்க்கும்போது விலை உயர்ந்த நிலமாக இருந்தது, விலை மதிக்கும் பெரிய தொகையான நிலமாக இருந்தது. वो स्थान तो बहुत खरीदारी है. Even a father will not be happy to transfer his property to a son like this. தகப்பன் கூட தன் பிள்ளைக்கு இவ்வளவு மதிப்புள்ள சொத்தை தன்னுடைய மகனுக்கு மாற்றுறது கூட தகப்பன் சில நேரங்களில் விரும்ப மாட்டார். एक पिता भी उसकी बच्चों को इतना दाम देने के लिए तैयार नहीं हो सकता है. To cut short the story, then one by one God brought several people to me.
எனக்கு காரியத்தை சுருக்கிக் கொள்கிறேன். ஆண்டவர் ஒரு மனிதராய் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்தார். छोटे में बताने से एक व्यक्ति को मसीह ने मेरे पास बुला लाया. Several people came forward to construct that building, and the Lord helped me to finish the construction 4 floors of building in that area. பலர் என்னிடத்தில் அழைத்து கொண்டு வந்து இந்த கட்டடத்தை கட்டுவதற்கு 4 மாடி கட்டடத்தை கட்டுவதற்கு ஆண்டவர் கிருபை பாராட்டினார். यीशु मसीह के कई लोग मेरे पास आए और आज 4 फ्लोर की बिल्डिंग मैंने बनाया है. Now our Nehemiah Bible College is functioning in their property. அந்த வேதாகம அந்த கட்டடம்தான் நெகேமியா வேதாகம கல்லூரியானது நடந்து கொண்டிருக்கிறது. उस स्थान पर आज हमारी नेहेमिया बाइबल कॉलेज चल रहा है. So you have to get a vision from God. முதலாவது தேவனிடத்திலிருந்து தரிசனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். You see all the buildings and the ministries here belongs to Echo Office Call. இந்த கட்டடம் பொதுவா எல்லா பார்க்க அழைப்பின் எதிர் ஊழியத்தில் இருக்கிற எல்லா காரியங்களுமே यीशु मसीह की दर्शन को हमारी जिंदगी में हम देखना चाहिए. और हम देखते हैं कई प्रकार की बिल्डिंग्स हैं, तो मकान है यीशु मसीह का है. Sometimes when I go to the St. Paul's Matriculation School and stand outside the building, I can see our school vans are running here and there. நான் ஒரு சிலங்களிலே நான் சென்ட் பால்ஸ் மெட்ரிகுலேஷன் பள்ளி இடத்துல வெளியில் நின்று நான் பார்ப்பேன் என்றால் அந்த பள்ளிக்கூடத்தின் வாகனமானது பிஸியாய் அங்கிட்டும் இங்கிட்டும் போய் கொண்டிருக்கும். मैं देखती हूँ कि सेंट पॉल स्कूल की वैन है जो वहाँ से यहाँ तक जा रहा था. So God gave me a vision. ஆகையால் தேவன் எனக்கு ஒரு தரிசனத்தை கொடுத்தார். God gave a vision to David, shepherd boy. தேவன் ஆடு மேய்க்கிற அந்த தாவீதுக்கு ஆண்டவர் தரிசனத்தை கொடுத்தார். He committed himself. அந்த தரிசனத்துக்கு தன்னை அவன் அர்ப்பணித்தான். इसलिए मसीह ने मुझे एक दर्शन दिखाया है, वैसे ही दाऊद को भी दिखाया था. So number 1 is we have to commit our life. முதலாவது தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்க வேண்டும். पहला हमारी जिंदगी यीशु मसीह को अर्पण करना चाहिए. Number 1 is self commitment is very necessary. முதலாவது நம்மளுடைய சுயத்தை நமக்கு அர்ப்பணிக்க வேண்டும். पहला हमारे खुद की अर्पण चाहिए. When everybody was unhappy to come forward to fight with Goliath, பொதுவாக அங்க இருந்த யாருக்குமே கோலியாத்தோட யுத்தம் பண்ண விருப்பம் இல்லாமலும் வர முடியாமல் இருந்த நேரத்திலையும் जब सब डरते थे गोलियत से लड़ने के लिए, shepherd boy David said, I will go. ஆனா இங்க ஆடு மேய்க்கிற தாவீதானவனை பார்க்கும் பொழுது நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி அவன் முன்பதாய் வந்து நின்றான். Nobody came forward to say I will go. ஆனா அந்த நேரத்தில் பார்க்கும் யாரும் சொல்லவில்லை நான் போய் யுத்தம் பண்ணுவேன் என்று சொல்லி யாரும் வந்து சொல்லவில்லை. Today the Lord God is expecting someone who can come forward to say, Lord, I am here, make use of me. இங்கே இந்த காரியங்களை யாரும் சொல்ல முடியவில்லை. ஆண்டவரே என்னை எடுத்து என்னை உபயோகப்படுத்தும் என்று சொல்லி யாரும் சொல்லவில்லை. लेकिन आजकल की दुनिया में ऐसी कोई भी व्यक्ति नहीं है कि बोल सके कि मुझको लेकर बड़े-बड़े कार्य आप कर. My dear brothers and sisters who belong to Echo Office Church, or you may belong to our missionary programs, or you may be friends or supporters or prayer partners of Echo Office Call, God is calling you personally for a specific purpose. இந்த அழைப்பின் எதிரில் ஊழியத்தின் சபை மக்களாக இருக்கட்டும், உதவி செய்கிறவர்களாக இருக்கட்டும், மிஷனரி மாறின் குடும்பமாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஆண்டவர் தனிப்பட்ட விதத்திலே ஆண்டவர் தம்முடைய தரிசனத்தை நிறைவேற்றுவதற்கு ஆண்டவர் உங்களை யாவரையும் அழைக்கிறார். आप सब एको ऑफिस कॉल के मेंबर्स हो सकते हैं या कलशा की हो सकते हैं, जहां भी आप हैं, मसीह आप सबको अकेले अकेले बुला रहा है. Last month also I had a special burden about the Hindi speaking people all over the world. நான் விசேஷமாய் கடந்த மாதத்திலே என்னுடைய மனதில் ஏற்பட்ட பாரம் என்னவென்றால் உலகம் எங்கிலும் இருக்கிற இந்தி பேசுகிற மொழி மக்களுக்காக நான் என்னுடைய பாரமானது ஏற்பட்டது.
हमारे हृदय में इतना बड़ा चिंता था कि हिंदी बोलने वाले इस दुनिया में इतने लोग हैं. We had a Hindi church service here every Sunday. இந்த ஞாயிற்றுக்கிழமை தோறும் இந்தி பேசுகிற ஆராதனை ஆனது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. हर रविवार यहाँ हिंदी सर्विस चलता था. We had a Hindi Bible college in the city of Chennai. சென்னை பட்டணத்திலும் இந்தி வேதாகம கல்லூரியும் இருக்கிறது. इस चेन्नई शहर में भी एक बाइबल कॉलेज हमारा है. All the Bible college students and all the Hindi speaking church people have spread all over the country of India, and there I am not able to see them through my eyes. ஆனா இங்க பார்க்கும் பொழுது இங்க வேதாகம கல்லூரியில் படித்த அநேகர் உலகம் எங்கிலும் இருக்கிற அவர்களால் என்னால் பார்க்க கூட முடியவில்லை. इस बाइबल कॉलेज में पढ़े हुए इतने बड़े लोग हैं कि सारी दुनिया में वहाँ यहाँ है, लेकिन मैं देख नहीं सकता हूँ. So I had a burden about my people to send the message. At least they should see how our church services are going on here. Because of that, I wanted to have an online service for Hindi speaking people also. அவர்களுக்காக கூட நான் இந்தி பேசுகிறவர்களுக்கு ஒரு ஆராதனை நடத்த வேண்டும் சொல்லி ஆன்லைன் ஆராதனை நடத்த விரும்பினேன். इसलिए मेरे हृदय में ऐसा चिंता था कि मैं उन लोगों के लिए भी एक ऑनलाइन सर्विस चलाऊं. I send letters and WhatsApp messages to my people all over the country and ask about their views. நான் மெசேஜ் அனுப்பியும் வாட்ஸ்அப் அனுப்பியும் இது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்று சொல்லி நான் இந்த இந்தி ஆராதனை மொழிபெயர்ப்பதை குறித்து நான் காரியங்களை பகிர்ந்து கொண்டேன். मैं हाँ सभी लोगों से बात भी की कि क्या आप समझते हैं इस सर्विस के बारे में. Most of the people said it is good, you do it. ஆனால் அதிகபட்சமான ஆட்களை பார்க்கும் பொழுது இதை செய்யுங்கள், இது நல்லது என்று சொல்லி சொன்னார்கள். बहुत सारे लोग ने बताया कि आप ये कार्य कर, क्योंकि ये बहुत अच्छा कार्य है. As far as we know, nobody is doing this. You have the burden from God. You do it. இது நீங்கள் இந்த தரிசன தேவனிடத்தில் பெற்றிருக்கிறீர்கள், ஆனால் இது அநேகர் செய்வதில்லை, நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். सब लोग ने बताया कि कई लोग हैं जो ये कार्य नहीं कर रहा है, लेकिन आप कर रहे हैं. आप इसको रुका नहीं, लेकिन आगे बढ़कर करो. So God has given you the vision, so go on. தேவன் உங்களுக்கு தரிசனத்தை கொடுத்திருக்கிறார், நீங்கள் தாராளமாக நீங்கள் தயவாய் நீங்கள் தொடர்ந்து செய்யுங்கள் என்று சொல்லி சொன்னார்கள். Because of that only today we are having this Hindi translation also. ஆகையால் தான் அது நிமித்தமாக தான் இந்த நாளிலேயும் இந்தி ஆராதனை மொழிபெயர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. So I want to confirm that all the great things happening in this world are happening because of the urge of a person who received in his heart only. ஒரு நாளிலே ஒரு மனுஷனுடைய இதயத்தில் ஏற்பட்ட பாரம் விருப்பம் தான் காரியங்களை வாய்க்க செய்கிறதா இருக்கிறது. एक व्यक्ति के हृदय में जो तड़प होता है, उसी के कारण आज की सभा चल रही है. You can see a lot of beautiful flowers, lights and good paintings, good mats, good chairs and good pulpits. Everything has come into force because of the outcome of the imagination of Pastor Samson. நீங்கள் பார்ப்பீர்கள் பொழுது நல்ல மேட்டுகள், நல்ல பாய்கள், லைட்டுகள், நல்ல பெயிண்டுகள் எல்லாமே இங்கே நன்மையான காரியங்கள், புல்பிடுகள் மற்றும் எல்லா காரியங்களையுமே பார்க்கும் பொழுது ஒரு மனுஷனுடைய பசாமுடைய இதயத்தில் இருக்க விருப்பம் தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்கிறது. हम देख रहे हैं कि यहाँ अच्छी कुर्सी है और सब मैट्स हैं और सब दीवार सब कुछ है, लेकिन ये सब एक पास्टर के द्वारा इंसान सब हृदय की वांछ के द्वारा ही आया है. God can make use of you also. ஆண்டவர் இது நிமித்தமாக உங்களையும் உபயோகப்படுத்த முடியும். मसीह भी आपको प्रयोग कर सकता है. When you hear this message, if you are prompted to do something in your life, you should start today. ஆண்டவர் இது நிமித்தமாக உங்கள் இதயத்தில் ஆண்டவர் விருப்பத்தையும் தரிசனத்தை இதாக கொடுப்பார் என்றால் அது இன்றைக்கே நீங்கள் செய்ய ஆயத்தப்பட வேண்டும், அதை செய்ய ஆரம்பிக்க வேண்டும். ऐसी कोई दर्शन आपके हृदय में है तो आज ही आप सब मिलकर करें. This morning, God, the Creator, is expecting some people who can come forward to say, Lord, I will. இந்த காலை வேளையிலும் ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறது என்னவென்றால், ஆண்டவர் இதோ நான் இருக்கிறேன், ஆயத்தமாக இருக்கேன்னு சொல்லப்படுகிற நபரே ஆண்டவர் விருப்பமாய் எதிர்பார்க்கிறார். आज की सुबह यीशु मसीह देख रहा है कि ऐसी कितने लोग हैं जो यीशु मसीह की राज्य को आगे बढ़ने के लिए हैं. God is available for you. ஆகையால் ஆண்டவராகிய தேவன் இந்த காலையிலே உங்களுக்கு ஆயத்தமா இருக்கிறார். Jesus or God is expecting you also to be available, and you should come forward to say, Lord, I
will. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவிடத்தில் ஆண்டவரே நான் ஆயத்தமாயிருக்கிறேன் என்று சொல்லி அவர் நம்ம சொல்வதற்கு ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். यीशु मसीह हमारे साथ हैं और वो ये चाहता है कि आप बोले कि यीशु मसीह मैं तैयार हूँ. I will finish my message quickly. நான் என்னுடைய செய்தியை சீக்கிரமே நான் முடித்து விடுகிறேன். Secondly, safeguarding your integrity. உங்களுடைய இரண்டாவதாய் உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் விசேஷமாக பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். When we read 1 Samuel chapter 17 verses 34 and 35, 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 34வது வசனத்தையும் 35வது வசனத்தையும் வாசிக்கும் பொழுது I want to say King Saul said, you are youth without any training. இங்கே சவுல் ராஜா தாவீதை பார்த்து சொல்கிறார், நீ சிறு வாலிபனாக இருக்கிறார், இது எந்த விதமான பயிற்சியும் இல்லாமல் இருக்கிறாய் என்று சொல்லி சொன்னார். यहाँ साउल राजा बोलता है कि दाऊद तुझे कोई भी तैयारी नहीं है कि युद्ध करने के लिए. There was a great opposition from the king and the parents of David. தாவீதுடைய பெற்றோரிடத்தில் இருந்தும் அங்க ராஜாவிடத்தில் இருந்தும் அவனுக்கு ஒரு எதிர்ப்பு இருந்தது. दाऊद के परिवार के लोग और राजा भी उसको नहीं चाहता था ताकि वो जाकर लड़ाई लड़े. He was scolded by his brothers. அவன் இது நிமித்தமாய் தன்னுடைய சகோதர நிமித்தமாய் கடிந்து கொள்ளப்பட்டான். Verse 34, 1 Samuel chapter 17 verse 34 says like this, but David said to Saul, your servant used to keep his father's sheep, and when a lion or bear came and to a lamb out of the flock. 1 சாமுவேலின் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 34வது வசனம் வாசிக்கும் பொழுது தாவீது சவுலை பார்த்து, உம்முடைய அடியான் என் தகப்பனுடைய ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிற போது ஒரு விசை ஒரு சிங்கமும் ஒரு விசை ஒரு கரடையும் வந்து மந்தையில் இருக்கிற ஒரு ஆட்டை பிடித்து கொண்டது. और हम देखते हैं कि 1 सामुएल के पुस्तक 17 में हम देखते हैं कि उसमें ऐसा लिखा है कि दाऊद ने साउल से कहा, तेरे 10 अपने पिता के भेड़ों और बकरी चराता था, और जब कोई सिंह या भालू झुंड में से माथे डाल आए और उसे खा जाता है. Then Bible says, I went out after it and struck it and delivered the lamb from its mouth, and when it rose against me, I caught it by its beard and struck and killed it. தொடர்ந்து வாசிக்கும் பொழுது நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என் மேல் பாய்ந்த போது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். मैं उसके पीछे करके उसे मारता और माथे को उसके मुंह से छुड़ा लेता, और जब वह उसे हलाता है तब मैं उनके केस को पकड़कर उसे मार डालता था. He said, I killed both the lion and bear. சிங்கத்தையும் சிங்கத்தை கொன்று போட்டேன் என்று சொல்லி சொன்னார். बोला कि मैंने उस सिंह को मार डाला. I like this Bible verse so much. இந்த வேத பகுதி எனக்கு ரொம்ப பிடித்தமான வேத பகுதி. I love it very much. அதிகமாக நேசிக்கிற வேத பகுதி. David says like this, தாவீது இவ்வாறாக சொல்கிறார், I went after it and struck it. நான் தொடர்ந்து போய் அதை நான் யுத்தம் பண்ணி நான் பிடுங்கினேன் என்று சொல்லி சொல்கிறார். And delivered my lamb from his mouth. அவர் அவைகளுடைய வாயிலிருந்து என்னுடைய ஆட்டுக்குட்டியை நான் விட்டேன் என்று சொல்லி சொல்கிறார். दाऊद बोलता है, मैं इस सिंह के मुंह से मेरे चरवाह को मार डालने के लिए मैंने बचाया है. When it arose against me, I caught his beard and struck and killed it. அதை பிடித்து தாடி அடித்து தொண்டை தாடி கிழித்து நான் தாக்கினேன் என்று சொல்லி சொன்னார். मैंने उसके मुंह को ऐसा चुराया और उससे बचाया था. When the lion arose against me, I caught it by his beard and struck and killed it. சிங்கத்தின் வாய்களை கிழித்து அது தொண்டை நாம் அமைக்கி என்னுடைய ஆட்டுக்குட்டியை மீட்டேன். जब उस सिंह के मुंह में मेरा चरवाहा था तब उसको मेरे गले फाड़ कर बचाया. I myself killed the lion and I myself killed the bear. நான் சிங்கத்தையும் அவைகளை நான் கொன்று போட்டேன் என்று சொல்கிறார். मैंने उस भालू और सिंह दोनों को मार डाला था. So I am eligible to fight with this Goliath. ஆகையால் இந்த கோலியாத்துடன் யுத்தம் பண்ணுவதற்கு நான் தகுதியுள்ளவனா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். इसलिए मैं गोलियत से लड़ने के लिए तैयार हूँ.
Once a bear came ஒரு கரடி வந்தது. जब भालू आया था to catch my lamb. என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்தது. Once a lion came ஒரு முறை சிங்கம் வந்தது. to catch my lamb. என்னுடைய ஆட்டுக்குட்டியை பிடிக்க வந்தது. And I fought with it. அதோட யுத்தம் பண்ண என்னோட யுத்தம் பண்ண வந்தது. जब सिंह और भालू दोनों आए थे, लेकिन मैंने उन दोनों से लड़ाई लड़ी. When it arose against me, அவைகள் எனக்கு விரோதமா எழும்பின பொழுது, जब वो मेरी ओर फाड़ कर आया था, I caught it by its beard. அது நான் தொண்டையில பிடித்தேன். தாடியில பிடித்தேன் நான். தொண்டை பிடிச்சா பரவாயில்ல, தாடி. मैंने उसकी मुंह को पकड़ा था. I caught it by its beard. அத தாடியை பிடித்து and struck it. அது குத்தினேன். and killed it. அதை நான் கொன்று போட்டேன். उसकी मुंह को पकड़कर उसको मारा और उसको मार डाला था. King Saul, I am eligible to fight with Goliath because I killed both the lion and bear of my own. நான் ஆகியால் ராஜாவாகிய சவுலே, நான் இதுக்கு நான் கோலியாத்தின் யுத்தம் பண்ண தகுதியுள்ளனா இருக்கேன். ஏனென்றால் கரடியும் சிங்கத்தையும் நான் தாக்கி இருக்கிறேன், நான் கொன்று போட்டிருக்கேன், நான் தகுதியுள்ளனா இருக்கிறேன் என்று சொல்லி சொன்னார். इसलिए दाऊद ने बोला कि राजा, मैं तो बालू और सिंह दोनों को मारा डाला है, इसलिए मैं गोलियत को मारने के लिए तैयार हूँ. So spiritually, if you want to get some spiritual blessings and responsibilities from the Lord, you should have victory over the small sins of this world. நீங்கள் தேவனிடத்திலிருந்து நீங்கள் வெற்றிகளை நீங்கள் தேவனிடத்தில் சொல்ல வேண்டும் என்றால், தேவனிடத்தில் பெரிய காரியங்களை நீங்கள் அனுபவிக்க வேண்டும் என்றால், இந்த ஆவிக்குரிய விஷயத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் இந்த உலகத்தில் இருக்க சின்ன சின்ன பாவங்களிலிருந்து நீங்கள் ஜெயித்து நீங்கள் வர வேண்டும். ऐसी पवित्र कार्य आपके जीवन में आप पाना चाहते हैं तो ये दुनिया की पाप से आप लड़ना चाहिए. If you are not able to be successful in from your ordinary sins of this world, God will not entrust great things to you. நீங்கள் இந்த உலகத்தில் இருக்கிற பாவங்களை நீங்கள் ஜெயித்து நீங்கள் பெற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால், மேற்கொள்ள முடியாமல் இருப்பீர்கள் என்றால், ஆண்டவர் ஆவிக்குரிய விஷயங்களிலே ஆண்டவர் உங்களை நம்பி தர மாட்டார். ये दुनिया की पापों से आप लड़ाई लड़ नहीं सके तो यीशु मसीह की कार्य आप कर नहीं सकते हैं. God has called you for a special purpose. ஆண்டவர் உங்களை ஒரு விசேஷ தரிசனத்திற்காக உங்களை அழைத்திருக்கிறார். मसीह ने आप सबको एक अलग कार्य करने के लिए बुलाया है. God is willing to give a lot of treasures of heaven to you. பரலோகத்தில் இருக்கிற சகலவிதமான ஐஸ்வர்யத்தை உங்களுக்கு தர விரும்புகிறார். यीशु मसीह आकाश से धन देने के लिए आज सिद्ध है. He wants to make you a channel of blessing to so many people. உங்கள் மூலமாய் பலருக்கு ஆசீர்வாதத்தின் வாய்க்காலாய் உங்களை மாற்ற விரும்புகிறார். आप सबको लेकर यीशु मसीह बड़े-बड़े कार्य करना चाहता है. But you are still living in sin. ஆகிலும் நீங்கள் பாவத்தின் வாழ்க்கையிலே பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். लेकिन आप सब अब तक पाप में जी रहे हैं. You are still under alcoholic addiction. இந்த காலங்களில் பார்க்கும்போது மதுபானத்திற்கு நீங்கள் அடிமைகளா இருக்கிறீர்கள். आप सब शराबी हो रहे हैं. You are still in addiction to smoking. புகை பிடிப்பதற்கும் நீங்கள் அடிமையாக இருக்கிறீர்கள். आप सब दुआ पीते हैं. You are still in the habit of snuff. நீங்கள் மூக்குப்பொடி போடுறதிலும் நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீர்கள். और आप सब मुंह में डालने के लिए वस्तुओं से आप डालते हैं. You have not got victory over the love of money. நீங்கள் இந்த பண ஆசையிலிருந்து நீங்கள் மேலே வர முடியவில்லை. आप धन से प्रेम करते हुए आगे बढ़ नहीं सकते हैं. You have not got victory from the lust of this world. இந்த உலகத்தில் இருக்கிற இச்சையான காரியத்தில் நீங்கள் மீண்டு வர முடியவில்லை. इस दुनिया की पाप की दुनिया से आप बाहर आ नहीं पा रहे हैं. You are enjoying cinema in your house. உங்கள் வீட்டில் இருக்கிற சினிமாவுடைய படங்களை சந்தோஷமாய் பார்த்து நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறீர்கள். आप सब आपके घर में जो सिनेमा दिखा रहे हैं उसको देखकर संतोषित हो रहे हैं. So you are so happy to see the other bad scenes in the television in your home. நீங்கள் வீட்டில் நீங்கள் கெட்ட காட்சிகளை பார்ப்பதை நீங்கள் விரும்புகிறீர்கள். आपके घर में जो टेलीविजन है उसमें बुरे-बुरे कार्य करने के लिए आप सिद्ध हैं. You have no victory over evil relationships. தவறான உறவிலிருந்து நீங்கள் மீண்டு வர விருப்பமில்லை. आपकी बुराई परिस्थितियों से आप बाहर आना नहीं चाहते हैं. You are not able to have victory over small things in your life. நீங்கள்
நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் சின்ன சின்ன காரியத்தில் நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறீர்கள். आपकी इस दुनिया में जो छोटे छोटे पाप की कार्य हैं उसमें विजय आप पा नहीं सकते हैं. God will not bless a person who is uncommitted 100%. ஆண்டவர் 100% அர்ப்பணிக்கிற இல்லாத நபரை ஆண்டவர் உபயோகப்படுத்த மாட்டார். जो मसीह को अर्पण नहीं करते हैं उनको यीशु मसीह आशीर्वाद. For you, if you are willing to follow Christ in the manner in which he can appreciate you. ஆண்டவராகிய தேவன் உங்களை வாழ்த்துவதற்கு நீங்கள் அவனமா நீங்கள் இருப்பதற்கு ஆண்டவர் விரும்புகிற தேவனாய் இருக்கிறார். हमारी जिंदगी में हमें बड़े होने के लिए यीशु मसीह के रास्ता को हम अपनाना चाहिए. You should safeguard your integrity. உங்களுடைய உண்மைத்தன்மையை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். इसलिए हमारी सच्चाई को हम उसको पार करना चाहिए. You should maintain integrity in the sight of man and God. நீங்கள் உங்கள் உண்மைத்தன்மையை மனுஷனுக்கு முன்பதாகவும் தேவனுக்கு முன்பதாகவும் நீங்கள் காத்துக் கொள்ள வேண்டும். हमारी सच्चाई हम यीशु मसीह के पास और मनुष्य के सामने हम उसको रक्षा करना चाहिए. Integrity is a character of being faithful in the inside of your heart where other people cannot see you. உண்மைத்தன்மை என்றால் என்ன? உங்கள் நமக்குள்ளாகவே இருக்கிற இருதயத்தில் இருக்கிற உண்மைத்தன்மையை நாம் யாரும் பார்க்க முடியாது இருக்கிற காரியத்தை நாம் உண்மைத்தன்மையோடு இருக்க வேண்டும். அதான் உண்மைத்தன்மை. सच्चाई का मतलब होता है कि वो तो हृदय के कार्य होता है जो मनुष्य देख नहीं पाता है. God is expecting you expecting great integrity from his people. ஆண்டவராகிய தேவன் தம்முடைய பிள்ளைகள் ஜனத்தின் மேல் தன்னுடைய சொந்த ஜனத்தை பார்த்து நல்ல நடத்தையாக இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் எதிர்பார்க்கிறார். मसीह चाहता है कि जो उनके बच्चे हैं वो सच्चाई हृदय से आगे बढ़ना है. Finally and thirdly, கடைசியாயும் மூன்றாவதாயும் आखिरी और तीसरी है, David was able to maintain his identity. தாவீது தனித்தன்மை இருக்கிறதை அவர் காமித்துக் கொள்ள மனுஷனாக இருந்தான். लेकिन दाऊद जो सबसे अकेला था. Previously I told you integrity, நன்னடத்தை. இதுக்கு முன்பு நான் சொன்னேன் நல்ல நடத்தை குறித்து நான் சொல்லி சொன்னேன். इसके पहले मैंने बताया कि अच्छाई के समान. Thirdly and finally, David had an identity. மூன்றாவதாக கடைசியாக சொல்லுவேன் என்றால் ஐடென்டிட்டி தன்னை யார் என்று சொல்லி காமிக்கிறதுக்கு ஒரு நல்ல மனுஷனாக இருந்தான். தனித்தன்மையாக மனுஷனாக இருந்தான். दाऊद तो एक अकेले व्यक्ति के समान दिखाने के लिए उसमें अच्छी गुण था. What is identity? தனித்தன்மை என்றால் என்ன? Identity is like a garment with which one covers himself. தனித்தன்மை என்றால் என்னென்றால் தன்னைத்தானே மூடிக்கொண்டு மற்றவர்கள் காமிக்கிறது தனித்தன்மை. अकेलेपन का मतलब होता है कि उनकी हृदय की पहुंच. Identity is like a garment, like a coat with which one covers himself. தனித்தன்மை என்றால் என்னென்றால் ஒரு கோட்டானது எப்படி மூடிக்கொண்டிருக்கிற அவனமாதான். अकेलेपन का मतलब होता है कि एक कपड़े की तमान होता है जो हमारे अंदर होती है. We should not in any way violate our identity. எந்த விதத்திலும் நம்ம தனித்தன்மையை இழந்துடக்கூடாது. इसलिए हमारे अकेलेपन को कभी भी हमारी जिंदगी में होना नहीं चाहिए. Violating identity is losing integrity. தனித்தன்மை இழக்கிற மனுஷன் நல்ல நடத்தை இழந்து போய்விடுகிறான். अकेलेपन जो हो जाता है इसका मतलब होता है उसकी अच्छाई को खो जाता है. So integrity and identity works together. நல்ல நடத்தையும் தனித்தன்மையும் பார்க்கும்போது ஒன்றாய் நடக்கிறதா இருக்கிறது. अकेलेपन और अच्छाई एक ही रास्ते पर चलती है. You should maintain good integrity and identity before God and man. நல்ல நடத்தையும் தனித்தன்மையையும் ஆண்டுக்கு முன்பதாய் நாம காத்து நடந்து கொள்ள வேண்டும். हम सब भी अकेलेपन अच्छाई के साथ यीशु मसीह के रास्ते में चलना चाहिए. In this world also when somebody sees you, they should say that this man will not cheat others. இந்த உலகில் இருக்கிற மனுஷன் நம்மளை பார்க்கும் பொழுது இந்த மனுஷன் ஏமாற்ற மாட்டான் என்று சொல்ல வேண்டும். जब इस दुनिया में हमें कोई देखेंगे तो वो बोलना चाहिए कि ये हमें कभी भी धोखा नहीं देगा. When God sees your heart, he should also say that this man is a man after my heart like David.
ஆண்டவராகிய தேவன் நம்மை பார்த்து சொல்ல வேண்டும். தாவீதுக்கு சொன்னவனமாய் இந்த மனுஷனை தாவீது தன் தேவனுக்கு இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் சொல்லி சொன்னவனமாய் ஆண்டவர் நம்மை பார்த்து தம்முடைய இருதயத்துக்கு ஏற்ற மனுஷன் என்று சொல்லி சொல்ல வேண்டும். God should, oh yes. इसलिए दाऊद बोलता है कि मैं तो इतने यीशु मसीह के निकट था क्योंकि मैं बुराई से दूर था. God should testify you that you are my daughter or my son. You will do whatever I desire in my heart. ஆண்டவராகிய தேவன் இவராக சொல்ல வேண்டும், நீ குமாரனும் இந்த குமாரனும் என் குமார்த்தியுமாகி இந்த நபர் என்னுடைய இதயத்தில் விரும்புகிற காரியத்தை யாவற்றையும் செய்வான் என்று சொல்லி ஆண்டவராகிய தேவன் சொல்ல வேண்டும். यीशु मसीह बोलना चाहिए कि ये मेरा बेटा या बेटी अच्छी कार्य ही करेगी. God should certify that this is my son, this is my daughter. He will do whatever I desire in my heart. ஆண்டவராகிய தேவன் நம்மை குறித்து சாட்சி பகர வேண்டும், இந்த நபர் என்னுடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை இந்த மனுஷன் செய்வார்னு சொல்லி ஆண்டவர் சொல்ல வேண்டும். मसीह बोलना चाहिए कि ये बेटा या बेटी ये करता है जो भी मेरा इच्छा की मन की होती है. Last week I went to the shop, stationery shop. கடந்த வாரத்திலே பொருட்களை வாங்குவது ஒரு குறிப்பிட்ட கடைக்கு நான் கடந்து போனேன். मैं तो एक दुकान गया था and I bought new office files for 4,000 rupees. கடந்த வாரத்தில் கடைக்கு போய் அலுவலகத்துக்கு வேண்டிய ஃபைல்களை வாங்கி 4000 ரூபாய்க்கு வாங்கினேன். 4000 के लिए मैंने ऑफिस के लिए कई प्रकार के फाइल्स खरीदा था. The shop owner asked me, to whom you are buying? அந்த கடையின் உரிமையாளர் இவராக பார்த்து கேட்டார், நீங்கள் யாருக்கு வாங்குறீர்கள் என்று சொல்லி கேட்டார். दुकानदार ने बोला कि आप किसके लिए सब खरीद रहा है. I told him this is for the purpose of our Nehemiah Bible College. நான் சொன்னேன், இந்த காரியம் நெகேமியா வேதாகம கல்லூரிக்கு என்று சொல்லி சொன்னேன். मैंने बोला कि ये मेरा बाइबल कॉलेज के लिए है. He told me, you are getting old. அவர் சொன்னார், நீங்கள் வயதாகி கொண்டு போகிறீர்கள். उसने बोला आप सब बूढ़ा हो रहा है. Who will maintain all these things, brother, in the days? வருகிற நாட்களில் யார் சகோதரரே இதை மெயின்டைன் பண்ணுவார்கள் என்று சொல்லி கேட்டார். उसने बोला कि आने वाले दिनों में इन सबको कौन देखभाल करेगा. Dear brothers and sisters, people may mock at you. அன்பான சகோதரி மக்கள் உங்களை பார்த்து பரியாசம் பண்ணுவார்கள். We should get a vision from God. தேவனிடத்திலிருந்து தரிசனங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். ये भाई बहन सब हम आपको देखकर सकते हैं, लेकिन यीशु मसीह की दर्शन को हम देखना चाहिए. When you get a vision, he gives a mission. தரிசனத்தை பெற்றுக்கொள்வது அதுக்கு வேண்டிய காரியங்களையும் மிஷனையும் தருகிறார். जब हम दर्शन देखते हैं तो उस दर्शन की कार्य भी मसीह देता है. நீங்கள் தரிசனத்தை பெற்றுக்கொள்ளும் பொழுது உங்களுக்கு ஒரு ஊழியத்தை கொடுக்கிறார். When you get a vision, God gives a mission. ஆண்டவர் தரிசனம் தரும்போது அது ஊழியத்தையும் தருகிறார். जब हम दर्शन देखते हैं तो उसको करने के लिए एक हमें कलिशा भी देता है. When you get a clear vision from God, he will give all provisions. ஒரு நல்ல 100% தரிசனத்தை ஆண்டவர் தரும் பொழுது அதுக்கு வேண்டிய எல்லா விதமான பொருளாதாரத்தையும் தேவன் தருகிறார். जब हम दर्शन को देखते हैं उस दर्शन की चाल सबको मसीह पूरा करता है. You need not go others and beg and say, God gave me vision, please give me some help. ஆண்டவர் எனக்கு தரிசனத்தை கொடுத்தார், ஆகையால் எனக்கு பண உதவி பண்ணுங்கள் என்று சொல்லி போய் கேட்க வேண்டாம். हम किसी के पास ये जाकर नहीं बोलना चाहिए कि मसीह ने मुझे दर्शन दिखाया, लेकिन मेरे पास पैसा है, पैसा दे. When God gives a vision and mission, God gives the provision also. ஆண்டவர் தரிசனத்தையும் ஊழியத்தையும் தருவார் என்றால் ஆண்டவர் அதுக்கு வேண்டிய பொருளாதாரத்தின் தேவைகளையும் ஆண்டவர் சந்திக்கிற தேவனா இருக்கிறார். मसीह दर्शन देता है, उसकी सभी चाहतों को भी पैसा को भी मसीह देता है. So finally, what King Saul did, he clothed David. That is 1 Samuel chapter 17:38 says like this. So Saul clothed David with his armor and put a bronze helmet on his head. He also clothed him with a coat of mail. David fastened his sword to his armor and tried to walk, but he had not tested them. And David said to Saul, I cannot walk with these, for I have not tested them. So David took them off. இங்கே 1 சாமுவேல் புத்தகம் 17ஆம் அதிகாரத்தின் 38வது வசனம் வாசிக்கும் பொழுது, சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை உடுத்துவித்து வெண்கலமான ஒரு சீராவை அவன் தலையில் மேல் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்கள் மேல் கட்டிக்கொண்டு
அதிலே அவனுக்கு பழக்கமில்லாததினால் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவைகளை போட்டுக்கொண்டு போக கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவைகளை கலைந்து போட்டு. एक सामुएल को हम देखते हैं 17 में हम देखते हैं 38 से लेकर 40 तक देखते हैं। तब साउल ने अपने वस्त्र दाऊद को पहनाया और पित्तल और टोपी उसके सिर पर रख दिया और इसमें उसको पहनाया। तब दाऊद ने उसको तलवार वस्त्र के ऊपर कैसा और चलाने का त्याग किया, उसने तो उनकी ना पाया। और इसलिए दाऊद ने साउल से कहा, इन्हें पहनो, क्योंकि मुझसे चला नहीं जाता, क्योंकि मैंने इन्हें नहीं रखा। और दाऊद उन्हों उतर दिया। Once I visited New Delhi for a special purpose. நான் புது டெல்லிக்கு ஒரு குறிப்பிட்ட ஒரு காரியத்திற்காக நான் கடந்து சென்றேன். एक बार मैं नई दिल्ली को ले एक मुख्य कार्य के लिए गया था। As soon as I went there, I had to attend a prayer meeting there. அங்கே நான் கடந்து போன பின்பதாய் ஒரு குறிப்பிட்ட ஒரு ஜெபத்திற்கு நான் கடந்து செல்ல வேண்டியதாக இருந்தது. वहाँ जाकर मैंने एक स्पेशल मीटिंग में अटेंड किया था। Everybody was closing eyes and praying. அங்கே எல்லாரும் கண்களை மூடி ஜெபித்துக் கொண்டிருந்தார்கள். सब लोग को मालूम है कि हम प्रार्थना करते समय हमारे आंख बंद करते हैं। Suddenly one brother started praying. அங்கே ஒரு குறிப்பிட்ட சகோதரர் ஜெபம் பண்ண ஆரம்பித்தார். एक भाई प्रार्थना करने के लिए शुरू करा। When he prayed, he started praying just like a very famous preacher in the Kerala state. அங்கே கேரளா மாநிலத்தில் இருக்கிற பிரசித்திப்பட்ட ஒரு குறிப்பிட்ட போதகரை போல அவர் ஜெபத்தை பண்ணி கொண்டிருந்தார். जब वो प्रार्थना करता था, एक केरला की पास्टर की समान बात करने लगा। He was just imitating that Kerala preacher. அந்த கேரளா போதகரை போல அவர் எப்படி ஜெபம் பண்ணுவாரோ அதே மாதிரி அவர் ஜெபம் பண்ணினார். वो तो एक केरला पास्टर की समान प्रार्थना करने लगा। Such kind of things may not work out properly. அந்த மாதிரி காரியங்கள் எப்பொழுதுமே காரியங்கள் சரிப்பட்டு வராது. वैसे कार्य हमारी जिंदगी में चल नहीं पा सकता है। Here we are seeing Saul gave a lot of garments and armor to David. இங்கே தாவீதுக்கு போட்டுக்க வேண்டிய போர்க்களத்திற்கு போட்டுக்கொள்ள வேண்டிய எல்லா விதமான காரியங்களையும் அவர் கொடுத்தார். हम यहाँ देखते हैं कि साउल ने दाऊद को पहनने के लिए कई प्रकार के आभूषण दिया था। David tried to walk with that garments and armor. அங்கே போர்க்களத்துக்கு போட வேண்டிய கேடகத்தை எல்லாத்தையும் போட்டு நடந்து பார்த்தார். And he वो सब ढालकर दाऊद ने आगे युद्ध करने के लिए गया था। Finally he said, I have no practice in this. அப்பொழுது கடைசியாய் தாவீது சொன்ன ஒரே காரியம், இதில் எனக்கு பழக்கம் இல்லை என்று சொல்லி சொன்னார். आखिरी में दाऊद ने बताया कि ये सब आभूषण पहनकर मैं चल नहीं पा सकता हूँ। I cannot use it. இதை நான் உபயோகப்படுத்த முடியாது, என்னால் பண்ண முடியாது என்று சொல்லி சொன்னார். दाऊद ने बोला, मैं ये प्रयोग नहीं कर पाता हूँ। So he didn't want to imitate Saul. ஆகையால் இதன் மூலியமாய் பார்க்கும்பொழுது தாவீது சவுலை போல அவன் காரியங்களை வாய்க்க செய்ய வேண்டும், அவனை போல யுத்தக்கால உடைய போட வேண்டும் சொல்லி அவன் எதிர்பார்க்கவில்லை. हम यहाँ देखते हैं कि दाऊद तो साउल की समान चल नहीं पाना चाहता था। So what did he do, David? தாவீது என்ன செய்தார்? He took his staff in his hand. அவனுடைய தடியை அவன் எடுத்துக்கொண்டான். हम देखते हैं कि दाऊद ने एक थोली को उसके हाथ में लिया था। He chose 5 smooth stones. அவன் 5 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டான். उसने 5 पत्थर उसके हाथ में निकला था। Put them in a shepherd's bag. அங்கே தன்னுடைய பைக்குள்ளாய் போட்டுக்கொண்டான். और उसके माथे पर उसने डाला। And he took a sling. அங்கே அவனுடைய உண்டிகோலை எடுத்துக்கொண்டான். And he drew near that Goliath. அவன் கோலியாத்துக்கு நேராய் அவன் கடந்து போனான். और उसको लेकर उसने गोलियात पर ढाला था। So now we are able to see David did not use the armor and garments given by the king Saul. சவுல் ராஜாவினால் கொடுக்கப்பட்ட யுத்த கலருக்கு வேண்டிய பொருட்களை அவன் எதுவும் போட்டுக்கவில்லை. हम यहाँ देखते हैं कि दाऊद ने साउल जो दिया था उसको पहनकर युद्ध को नहीं गया। But we can see that he was using his own staff. அவன் அவனுடைய
கோலை தடி எடுத்துக்கொண்டான். लेकिन हम देखते हैं उसने खुद उसकी जो हाथ में था उसको लिया था. He took 5 smooth stones from the brook. 5 கூழாங்கல்லை எடுத்துக்கொண்டான். उसने 5 पत्थर उसके हाथ में लिया था. And he went near him. அதுக்கு கோலியாத்துக்கு நேராய் அவன் கடந்து போனான். Verse 49 says like this. 49 வசனம் இவராக சொல்லுகிறது. और उसने गोलियत के पास गया और वर्स 49 ऐसा बताता है That David put his hand in his bag and took out a stone. தாவீது தன் பைக்குள்ளாய் கரங்களை கையை போட்டு ஒரு கல்லை எடுத்துக்கொண்டான், கூழாங்கல் எடுத்தான். और दाऊद उसके हाथ में ये 5 पत्थर लिया था. And he slung it and struck the Philistine in his forehead. அவன் கோலியாத்துடைய நெற்றியை பார்த்து அந்த கூழாங்கலை எடுத்து சுற்றி அதை போட்டான். और उसने क्या किया, उस गोलियत के माथे पर उस पत्थर से मारा. So that the stone sank into his forehead and he fell on his face to the earth. அவன் நெற்றியிலே அதுக்கு குறிப்பாத்து அடித்த நிமித்தமாய் அவன் முகம் தாரையில விழுந்து அவன் மரித்து போனான். उसके माथे पर उसने ढाला था वो उस पत्थर को और तुरंत गोलियत गिर पड़ा था. There was a great end to the great giant. அங்கே கோலியாத்துக்கு ஒரு முற்றுப்புள்ளி அங்கே வந்தது. So David was honored by the king Saul. அங்கே தாவீது ராஜா சவுல் ராஜாவானால் மதிக்கப்பட்டான், கனப்பண்ணப்பட்டான். यहाँ हम देखते हैं कि गोलियत की अंत आ गया और साउल राजा ने उसको घन किया था. So the great achiever should have 3 characters. ஆகையால் ஜெயிக்கிறவர்களுக்கு ஒரு 3 குணாதிசயங்கள் இருக்க வேண்டும். First of all, they should have self commitment. அவர்களுக்கு சுயமாய் பொறுத்துணைப்படுதல் இருக்க வேண்டும். उनके जीवन में 3 कार्य होना चाहिए कि पहला They should have- आगे बढ़ना चाहिए. They should have self dedication. அவர்களுக்கு தீர்மானத்தை எடுப்பதில் அவர்கள் திடமானதாக இருக்க வேண்டும். They should be self starters. அவர்கள் தானாகவே காரியங்களை ஆரம்பித்து செய்கிறவர்களாக இருக்க வேண்டும். वो खुद अपने कार्य करना चाहिए. Generally we see there are some people, if you want to make them to work, you should push them from the back. யாராக ஒரு வேலை செய்ய வேண்டுமென்றால் அவர்கள் பின்பாக இருந்து அந்த வேலையை செய்யும்படிக்கு ஊன்றி தள்ள வேண்டும். लेकिन हम देखते हैं कि कई लोग जब कार्य करना चाहते हैं उनको पीछे से हम आगे बढ़ते हैं. We should always keep on pressing them or pulling them. அவர்களை தள்ள வேண்டும், இல்லாவிட்டால் அவர்களை இழுத்துக்கொண்டே போக வேண்டும். उनको हम आगे बढ़ना चाहिए या खींचना पड़ता है. They should be self starters. அவர்கள் தானாகவே காரியங்களை செய்வதற்கு அவர்கள் ஆயத்தமாக இருக்க வேண்டும். वो खुद की कार्य करने वाला होना चाहिए. There is self commitment. அவர்களுக்கு சுயமாய் அர்ப்பணிப்பு வேண்டும். Safeguarding their integrity. அவருடைய உண்மைத்தன்மை அவர்களுக்கு இருக்க வேண்டும். वो अकेलेपन को अपनाना चाहिए और जो कार्य करते हैं अकेले ही करने के लिए तैयार होना चाहिए. Finally, they should maintain their integrity. மூன்றாவதாய் அவர்கள் உண்மைத்தன்மையை அவர்கள் காத்துக்கொள்ள வேண்டும். और जो भी कार्य वे करते हैं सच्चाई के साथ करना चाहिए. They should be maintaining integrity. அவர்கள் உண்மைத்தன்மை இருக்க வேண்டும். उनमें सच्चाई होना चाहिए. They should maintain their identity. அவர்கள் தனித்தன்மையை அவர்கள் காமிக்க வேண்டும். उनके अकेलेपन को वो दिखाना चाहिए. They should maintain themselves and they should show to the world the purpose for which God has called them. அவர்கள் உலகத்திற்கு ஆண்டவர் எதற்காக அவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவைகளை அந்த காரியத்தை அவர்கள் காமிக்க வேண்டும். उनके अकेलेपन में वो दिखाना चाहिए कि मसीह ने किस कार्य के लिए उनको बुलाया. So I'm sure that God will bless you with this message. நிச்சயமாக நான் நம்புகிறேன் கர்த்தர் இந்த செய்தி மூலமாக உங்களை ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி मैं निश्चित करती हूँ कि मसीह आपको जो कार्य के लिए बुलाया है उस कार्य को करेगा. துதி கன மகிமை இயேசுவுக்கே தூய நாமமதை புகழ் தேத்திடுவோம். துதி கன மகிமை இயேசுவுக்கே.
ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, உயர் நன்மைகளால் மூடி சூட்டினாரே. ஜெயத்துடனே நம்மை நடத்தினாரே, உயர் நன்மைகளால் மூடி சூட்டினாரே. நன்றியால் நிறைந்துள்ள பொங்கி வழிந்திடுதே, நாதனை புகழ்ந்திடுவோ. நன்றியால் நிறைந்துள்ள பொங்கி வழிந்திடுதே, நாதனை புகழ்ந்திடுவோ. துதிகனம் மகிமை இயேசுவுக்கே, தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோ. துதிகனம் மகிமை இயேசுவுக்கே. மாலை நிழல்லது சாய்வது போல் மாறி மாய்ந்திடுமே, இக வாழ்வதுவே. மாலை நிழல்லது சாய்வது போல் இக மாய்ந்திடுதே, இக வாழ்வதுவே. மங்கிடாதோ சுதந்திரம் வானுலகில் வைத்தவர் அழைக்கிறாரே. மங்கிடாதோ சுதந்திரம் வானுலகில் வைத்தவர் அழைக்கிறாரே. துதிகனம் மகிமை இயேசுவுக்கே, தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோ. துதிகனம் மகிமை இயேசுவுக்கே. பாரிலம்மை அவர் பிரித்தெடுத்தே, பெரும் ஜாதியாக்கி உபதேசத்தினார். பாரிலம்மை அவர் பிரித்தெடுத்தே, பெரும் ஜாதியாக்கி உபதேசத்தினார். மதிரல் தோற்குய சுவிசேஷம் மீந்திட மன்னவன் கண்டனரே. மதிரல் தோற்குய சுவிசேஷம் மீந்திட மன்னவன் கண்டனரே. துதிகனம் மகிமை இயேசுவுக்கே, தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோ. துதிகனம் மகிமை இயேசுவுக்கே. நிறுத்திடவே தம்முன் நிர்மலராய் திரு சரீரத்தின் வழியா மரணத்தினார். நிறுத்திடவே தம்முன் நிர்மலராய் திரு சரீரத்தின் வழியா மரணத்தினார். நம்பிக்கையின் சுவிசேஷத்தில் நிலைத்திட அம்புவிதனில் அழைத்தார். நம்பிக்கையின் சுவிசேஷத்தில் நிலைத்திட அம்புவிதனில் அழைத்தார். துதிகனம் மகிமை இயேசுவுக்கே, தூய நாமமதை புகழ் தேற்றிடுவோ. துதிகனம் மகிமை இயேசுவுக்கே.
சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சேர்த்திடவே பூவில் சீர்பலனை தேடி கூட்டிட சீக்கிரம் வந்திடுவார். சீயோனே பாருங்கள் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தா நந்திப்பார். சீயோனே பாருங்கள் வேலை முடிந்திடுதே, சிந்தை செய்தா நந்திப்பார். துதிகனம் மகிமை இயேசுவுக்கே, தூய நாமமதை புகழ் தேடிடுவோம். துதிகனம் மகிமை இயேசுவுக்கே. Loving Father, we thank you for this wonderful morning service. அன்பின் பிதாவே, இந்த நல்ல காலை ஆராதனைக்காய் நன்றி. प्रिय प्रभु, इस सुबह की आराधना के लिए आपको धन्यवाद करते हैं. We were able to send the message to the world in 3 languages at a time. ஆண்டவரே, ஒரே நேரத்திலே 3 மொழிகளிலே உலகத்துக்கு செய்திகளை அனுப்ப கிருபை பாராட்டினீர். प्रभु, आज की सुबह में 3 भाषा में आपके वचन को बांटने के लिए आपने हमें सहायता की है. We believe that the secret of this successfulness will reach the people all over the world. ஆண்டவரே, இந்த ரகசியமான காரியங்களை உலகமெங்கிலும் யாவருக்கும் கேட்டு பிரயோஜனப்படுத்திக் கொள்ள வேண்டும் ஆண்டவரே. प्रभु, आज जो कार्य हमने किए हैं, ये कार्य को देखकर सारी दुनिया के लोग आशीर्वाद पाएंगे. We ask you to remove the obstacles and the mistakes and make them great and send them to the world. ஆண்டவரே, இதில் இருக்க குறைகள் எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஆண்டவரை நிறைவாக்கி உலகத்திற்கு இதை எடுத்து செல்வதற்கு கிருபை பாராட்டுவீராக. We thank you and bless all the co-workers who have been patiently working with us. ஆண்டவரே, இதுக்கு எங்களுடன் ஊழியக்காரர்கள் உழைக்கிற ஒவ்வொரு எங்கள் தாவே நீர் அவர்களை ஆசீர்வதிப்பீராக என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். प्रभु, जो भी इसमें गलतियां हैं प्रभु, सभी गलतियों को आप निकाल कर एक अच्छी वचन बनाकर सारी दुनिया में बांट ले प्रभु. And we pray for the people, those who are affected by the coronavirus fever, and we ask you to heal them. ஆண்டவரே, கொரோனாவிலே பாதிக்கப்பட்டு ஜுரத்தில் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறதை நாங்கள் நினைக்கிறோம். ஆண்டவர் சுகத்தை கொடுப்பீராக ஆண்டவரே. प्रभु, जितने भी लोग कोरोना वायरस से हैं प्रभु, उन लोगों को छूकर चंगाई दे प्रभु. We pray that the churches should be opened as early as possible. ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிற ஜெபமானது சீக்கிரமாக சபைகளானது திறக்கப்பட வேண்டும். हम प्रार्थना करते हैं ताकि सारी कलीसिया जल्दी से जल्दी खुल जाए. We ask all these things in the name of Jesus Christ, our Savior. இவ்வளத்தின் உலக ரட்சகமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே. ये सब यीशु मसीह के नाम पर मांगते हैं. Now the grace of our Lord Jesus Christ and the love of our Father and the communion of the Holy Spirit be with you all. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய மனோகர ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் இன்றுமென்றும் சதா காலங்களிலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். 98410 71858. Email sam@echoofhiscall.org. Website www.echoofhiscall.org.